வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. ஒரு 10 நாள் இடைவெளி விட்டு போச்சு. உடல்நிலை சரியில்லை. 2-3 பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க. இந்த காரணங்களினால் நிகழ்ச்சி தடைபட்டு விட்டது. இன்று புதிய பங்கேற்பாளர்கள் நிகழ்ச்சியில் வந்திருக்கிறார்கள். ஒருவர் உங்களுக்கு அனைவருக்கும் அறிமுகமான பைக் பிரசாத், இன்னொருவர் ஹரிஷ். வணக்கம் சொல்லுப்பா. வணக்கம். வணக்கம் வணக்கம். அதனால் அந்த இடைவெளிக்கு பிறகு வந்திருக்கிறோம். ஜெயலலிதா அவர்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் 2014-11 என்று எனக்கு நினைவில்லை, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொன்னாங்க. அது சவுக்கு மீடியாவுக்கும் பொருந்தும். மக்களால் சவுக்கு மீடியா, மக்களுக்காகவே சவுக்கு மீடியா. எவ்வளோ உடல்நிலை உள்ளிட்ட எவ்வளோ இடையூறுகள் இருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் மீறி மீண்டும் மீண்டும் நிகழ்ச்சி நடத்துறதுக்கான காரணம் உங்களுக்கு தேவையான உண்மைகளை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் உண்மைகளை சொல்லக்கூடிய நிலை இல்லை. உண்மைகளை சொன்னால் என்ன நடக்கும் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். சவுக்கு மீடியாவே அதற்கு சாட்சி. இத்தகைய சூழ்நிலையில் மக்களுக்கு எப்படியும் உண்மைகளை கொண்டு சேர்க்க வேண்டும். அப்படி சேர்ப்பது எங்களுடைய கடமை. அது ஜனநாயகத்தில் ஒரு மிக முக்கியமான கூறு என்பதால் தான் உடல்நிலையெல்லாம் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீதிமன்றம் புதிதாக சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமான நிபந்தனையாக நான் பார்ப்பது, நீதிமன்றம் நேற்றைக்கு அளித்த தீர்ப்பில் 23வது பத்தியில் சொன்ன ஒரு விஷயம்தான் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனையாக நான் பார்க்கிறேன். This court wishes to observe that video journalists must adhere to high ethical standards to maintain public trust and credibility. வீடியோ செய்தியாளர்கள், வீடியோ பத்திரிகையாளர்கள் மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் நம்பகத்தன்மை வருவதற்கும் உரிய தரத்தை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அப்படி மக்களின் நம்பிக்கையை தொடர்ந்து பெற்று வருவதால் தான் மீண்டும் மீண்டும் சவுக்கு மீடியா இடைவெளி விட்டு தொடங்கினாலும் மக்கள் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறார்கள். அதுபோக கூடுதலாக நீதிமன்றம் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது. இந்த டிஜிட்டல் ஏஜ் வீடியோ ஜேர்னலிஸ்ட், தே ஆர்னு அதில் போட்டிருக்கு, வீடியோ ஜேர்னலிஸ்ட் ஆர் ஆன் தி ஃப்ரண்ட் லைன்ஸ் இன் காம்பேட்டிங் மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபர்மேஷன். போலியான செய்திகள், தவறான செய்திகள், உண்மைக்கு மாறான செய்திகளை மறுத்து மக்களிடையே உண்மையை சொல்லும் வேலையை இந்த வீடியோ பத்திரிகையாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நீதிமன்றம் நினைவூட்ட விரும்புகிறது அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. இன்றைக்கி தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக மிக தவறான தகவல், திமுக நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பது தான். அந்த தகவல் தவறானது, உண்மைக்கு மாறானது. திமுக ஒரு விஷசக்தி, திமுக தீய சக்தின்னு ஜெயலலிதா சொன்னாங்க. நான் திமுகவை ஒரு கட்டம் மேலே போய் விஷ கிருமிகள் என்று வர்ணிக்கிறேன். இது என்னுடையதல்ல. இந்த சமீபத்தில் இந்த பராசக்தி படம் பார்த்துருப்பீங்க. அதில் பக்தவச்சலம் மாதிரி ஒரு கேரக்டர் வரும்ல, சிஎம் பக்தவச்சலம் இருந்தார். 67 தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற போது அவர் சொன்ன வார்த்தை, தமிழ்நாட்டில் விஷக்கிருமிகள் நுழைந்து விட்டன அப்படின்னு பக்தவச்சலம் அவர்கள் சொன்னார். அப்போ ஒரு காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்தார். அவர் எந்த காரணத்திற்காக, அரசியல் காரணத்துக்காகவோ எந்த காரணத்துக்காகவோ சொன்னார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் திமுக என்ற கட்சி உள்ளபடியே விஷக்கிருமிகள். விஷக்கிருமி என்ன பண்ணுவோம்? அழிப்போம் சார், அழிப்போம். அது மாதிரி திமுகவை 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தலே நடக்கிறது. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு ஹரிஷ், வெல்கம். வணக்கம் சார். வணக்கம் பைக் பிரசாத், சொல்லுங்கள் சார். நேற்று என்டிஏவோட முதல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்துச்சு. மோடி அவர்கள்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பாக மோடி அவர்கள் டிஎம்கேவை பார்த்து டிஎம்கேனாவே கிரிமினல், கரப்ஷன், மாஃபியா அப்படிலாம் சொல்லியிருந்தார். மோடி அவர்களுடைய வருகை, என்டிஏவோட அந்த கூட்டம், இதெல்லாம் எந்த அளவுக்கு சார் இங்கே தமிழ்நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? அதே மாதிரி டிஎம்கே என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்க சார்? அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் ஒரு திட்டம் தொடங்கி வைத்தார். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கனவை சொல்லுங்கள். கரெக்டா? ஏன் அப்படி சொல்கிறாரு? புள்ளைய திருப்பி முதலமைச்சர் நாற்காலியில் அமர்த்தலான்ற அவரோட கனவு கலைஞ்சிச்சு. என் கனவு தான் போச்சு, உங்கள் கனவை சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் சொல்லுங்கள். நான் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களா? நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து. ரைட். நான் கிட்டத்தட்ட 3 மாத காலமாக சொல்லி கொண்டிருக்கிறேன், ஜனவரி வரை பொறுங்கள், பொங்கல் முடியட்டும்னு சொல்லிட்டு இருக்கேன்னா. அந்த 3 மாதம் முன்னாடி சொல்லும்போது என்டிஏ என்பது அவிழ்ந்த நெல்லிக்காய் மூட்டை போல இருந்ததா? என்டிஏல யார் யார் இருந்தா? என்னென்ன கட்சி இருந்துச்சு? அப்போ பிஜேபி இருந்துச்சு, அப்புறம் அதிமுக இருந்துச்சு. வேற தெரிஞ்சு யாரும் இல்லை, யாருமே இல்லை இல்லையா? அன்னைக்கு நான் இல்லை என்டிஏ வலுவான கூட்டணியாக உருவாகும் அப்படின்னு சொல்லும்போது இவர் இஷ்டத்துக்கு பேசினுக்கிறாருன்னு நினச்சிருப்பீங்க. கரெக்டா? தம்பி, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், மற்ற எல்லா கட்சிகளும் அந்த எலெக்ஷனுக்கு 6 மாதம் முன்னாடி தான் தேர்தலை பற்றி சிந்திப்பார்கள். பிஜேபிக்கு தேர்தலை தவிர வேறு சிந்தனையே இல்லை. இந்த நலத்திட்டம், நாட்டுக்கு நல்லதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இது எல்லாமே தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக. புரியுதா? இன்றைக்கி பிஜேபி மட்டும் இல்லை, எந்த கட்சிக்கும் மக்கள் உண்மையிலேயே நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இருக்கா?
காமராஜர் போன்ற அரசியல்வாதிகள் யாராவது இன்றைக்கி இருக்காங்களா? வேறு சில தலைவர்களையும் சொல்லலாம். காமராஜர் ஒரு எளிய உதாரணத்துக்காக சொன்னேன். ஐயோ என்ன இந்த பிள்ளைங்க இப்படி இருக்குது, ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது, ஏம்மா போல அப்படின்னு. இல்லை வேலைக்கு போனால் கூலி கிடைக்கும், உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஓஹோ, அப்போது சாப்பாடு பிரச்சனைக்காக தான் இந்த பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வேலைக்கு அனுப்புகிறாங்க. ஸ்கூலில் சோறு போடுறேன்னு சொன்னால் பிள்ளைங்க ஒரு வேலை சாப்பிடுன்றதுக்காகவாது ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு வந்தது தான் அந்த திட்டம். அது மாதிரிலாம் சிந்திக்கிறதுக்கு இன்றைக்கி தலைவர்கள் இல்லை. அதான் உண்மை. வெற்றி ஒன்றே வேதவாக்கு. அந்த அடிப்படையில் தான் எல்லா கட்சிகளும் வேலை செய்கின்றன. எல்லா கட்சிகளும் தேர்தலுக்கு 6 மாதம் முன்னாடி வேலையை ஆரம்பிப்பாங்க. பிஜேபி வருடத்தின் 365 நாட்களும் தேர்தலில் வெற்றி பெறுவதை பற்றிய சிந்தனையை தவிர வேறு சிந்தனையே கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கலாம், சமீபத்தில் எந்த மாநில தேர்தல் முடிந்தது? பீகார் தேர்தல் முடிந்ததும் பிரதமர் அவர்களின் முதல் நிகழ்ச்சி கேரளாவில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி என்ற நினைவு எனக்கு. அடுத்து எந்த ஸ்டேட்டில் எலெக்ஷன் அங்கே போயிடுவார். சரியா? ஸோ அப்படி வருடத்தின் 365 நாட்களும் தேர்தலை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழகத்தை பற்றி சிந்திக்காமல் இருக்குமா? அதுவும் தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த கட்சி என்பது சித்தாந்த ரீதியாக பிஜேபிக்கு எதிரான ஒரு கட்சி. அவங்க தீவிரமாக சாமியை நம்புகிறவங்க. இவங்க பேருக்குனால சாமியை நம்புறதில்லைன்னு சொல்லிடுறதோடு இல்லாமல் சனாதனத்தை டெங்கியோடு ஒப்பிடுறாங்க. நீங்கள் கவனிச்சிருந்துருக்கலாம், அந்த பிஜேபியின் செய்தி தொடர்பாளர் ஐடி விங் செயலர் அமித் மாளவியா அவர்கள் மீதான வழக்கை ரத்து செய்த போது உயர்நீதிமன்றம் அவர் மேலே இருக்க வழக்கை ரத்து பண்ணுறான், உதயநிதி இந்த மாதிரி சனாதனத்தை பற்றி இப்படி பேசலாமான்ட்டு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்களா? அந்த கண்டனத்தை பற்றி பேசும்போது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன சொன்னார்? உதயநிதியை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் சொன்னாரா? ஸோ சித்தாந்த ரீதியாகவே இவர்கள் எதிரி. அப்படி இருக்கும்போது இவர்களை மீண்டும் ஆட்சியில் அமர வைத்து பிஜேபி வேடிக்கை பார்க்குமா? சார், நேற்று மோடி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, திருப்பரங்குன்றத்தில் வந்து விளக்கு ஏற்ற விடாமல் பண்ணது வந்து அவங்களோட ஓட்ட மனசில் வச்சு தான் திமுக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். யார் ஓட்ட மனசில் வச்சு? சிறுபான்மை வாக்கு வங்கி எப்படி ப்ளே பண்ணுறாங்க தெரியுதா? உண்மையிலே திமுக எதுக்கு அந்த பஞ்சாயத்து இழுத்துச்சு? பாய்ங்க விளக்கத்தக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணாங்களா? உங்களுக்கு நாங்கள் நிற்கிறோம் பாருங்கள் அப்படின்ட்டு இவங்க தான் குறுக்க போய் வம்புக்கு இழுத்தாங்க. அவங்களே கேட்கல. கரெக்டாக நம்ம விரிவாக பலமுறை அதை பற்றி அந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். அதனால் நான் அதுக்குள்ளே போக விரும்பல. எப்படி கரெக்டாக மோடி உள்ளே கொண்டு வந்தார் கவனிச்சிங்களா? இப்போது கொள்கை ரீதியாக நான் சொன்னது போல் கொள்கை ரீதியாக இந்த பாபரி மசூதி விவகாரத்தை எடுத்துக்கிட்டால் 550 வருஷமாக அங்கே ஒரு மசூதி இருக்குது. இங்கே தான் ராமர் பிறந்தார், இடிச்சிட்டு அது மேலே நாங்கள் ராமர் கோவில் கட்டிட்டு தான் மறுவலை பார்ப்போம் பண்ணாங்களா இல்லையா? அதை வைத்து தானே ஆட்சியை பிடித்தார்கள். அவங்க நம்புகிறாங்க இது இந்துக்களின் நாடு என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்போது இந்துக்களின் நாட்டில் இந்துக்களின் பண்டிகைக்கு ஒரு விளக்கேற்றலான்னு போனால் வேறொரு நாட்டிலிருந்து வந்து வேறொரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்காக இந்த நாட்டு மக்களின் மத சடங்கை நிறைவேற்ற விடமாட்டோம் என்று ஒரு கட்சி சொல்லுகிறதே சும்மா விடுவாங்களா? இப்போ திருப்பி திமுக ஜெயிச்சிச்சுன்னா அடுத்த வருஷம் திருப்பரங்குன்ற கார்த்திகை தீபத்துக்கு என்னப்பா நடக்கும்? விளக்கத்தை விட மாட்டாங்களா? அதை பிஜேபி விடுமா? இதனால்தான் நான் சொன்னேன், 3 மாதங்களுக்கு முன்னால் நான் சொல்லும்போது கையில் மைத்தடவையோ வெற்றிலையில் மைத்தடவையோ ஜோசியம் பார்த்தோ சொல்லவில்லை. இப்படித்தான் பிஜேபி இயங்கும், இப்படி கூட்டணியை உருவாக்கும் என்று நான் உறுதியாக நம்பினேன். நம்பிக்கையின் அடிப்படையில் நான் சொன்னேன். நேற்று அந்த மேடையில் திரு டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எப்படிப்பா உரையாடினாங்க? அதான் பங்காளி சண்டை முடிந்து நண்பர்கள் போல் அண்ணன் தம்பி மாதிரி இருந்தாங்க. இருந்தாங்களா? இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாம படம் பார்த்தியா? அதில் வருமா? ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு டிடிவி தினகரன் என்ன பேசினார்? 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் டிடிவி வந்துட்டு பழனிசாமி அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பார் எல்லா ப்ரெஸ் மீட்லேயுமே. ஆனால் இப்போ மைக்கில் வந்து மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு சார். அதே மாதிரி வந்து சார் பழனிசாமி வந்து துரோகி அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ பொதுச் செயலாளர்லாம் சொல்லிட்டு இருக்காரு சார். திரு டிடிவி தினகரன் அவர்கள் துரோகத்தை பொறுத்து கொள்ள முடியாது, துரோகியை வீழ்த்துவதற்காகவே தொடங்கப்பட்ட இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அந்த இயக்கம் எப்படிங்க போய் சேரும் கூட்டணியில்? என்டிஏ கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றுறது வரைக்கும் கூட்டணியில் இணையறதை பற்றி பேச்சே கிடையாதுன்னு சொன்னாரா? அப்போ நான் என்ன சொன்னேன்? நம்ம அண்ணன் கோவத்தில் பேசுகிறாரு, எங்கிட்டு போக போகிறாரு, வந்துடுவார்னு சொன்னேன்னா கொஞ்சம் இருங்க, பொறுமையாக இருங்கன்னு. நேற்று அவர்கள் இருவரும் மேடையில் அளவலோ ஆகுதை பார்த்தீர்களா? அவரும் சரியாக தான் சொன்னார். ஊரில் 2 பேரும் கிராமத்தை சேர்ந்தவர்கள் தானே. பங்காளி சண்டை எப்படி இருக்கும்? சண்டை அப்படிதான் அடிச்சுப்பாங்க. போய் ஒன்றுனா ஃபங்க்ஷன்னா குடிப்பாங்க. ஒரு இழவு, ஒரு கல்யாணம் அப்படி முறுக்கிட்டு இருந்துட்டு குடிப்பாங்க. அது சரியாக ஒரு வாரத்தில் முடிச்சிட்டாரா? ஆனால் இந்த பங்காளிகள் ஒன்று சேர மாட்டார்கள் என்ற கனவில் முதல்வர் ஸ்டாலின் இருந்தார். அதை தடுக்கவும் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்களா அவங்க?
அதை தடுக்கிறதுக்கு தான் அவங்க ஏஜென்ட் இருந்தார். நேற்று அந்த ஏஜென்ட்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தானே இது நடந்துச்சு. யார் அந்த ஏஜென்ட்டு? அண்ணாமலை. உங்களுக்கு நம்ம நிகழ்ச்சியில் நான் ஒரு எபிசோட் டீட்டெயிலாக பேசியிருந்தேன். நல்லா, அதாவது என்டி கூட்டணியில் தான் இருக்கேன், நாங்கள் இன்னும் என்டி கூட்டணியில் தாங்க இருக்கோம் அப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருந்த திரு தினகரன் அவர்கள் திடீரென்று பத்திரிகையாளர்களை சந்தித்து கடுமையான விமர்சனத்தை திரு பழனிசாமி மீது வைத்தார். உங்களுக்கு நினைவு இருக்கா? சும்மா இல்லாமல் நல்லா இருந்த செங்கோட்டையனோட பதவியும் பறிச்சு விட்டார். அவர் பாட்டுக்கு 7 சரி ஏதாவது எடப்பாடி சீட்டு கிட்ட கொடுப்பாருன்னு கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஓரமாக உட்காந்து இந்த டீ கடை பக்கத்தில் ஒரு டீ ஆற்றிட்டு இருந்தார். என்ன நீ பாட்டு அங்கிட்டு சும்மா இருக்கிற, குறுபூசை வருது கிளம்பி வானேன்ட்டு கூப்பிட்டாரா? போனாரா? ஒன்றும் பண்ணால் பழகுவோன்னு கட்டி பிடிச்சி பழகினாங்களா? ப்ரெஸ் மீட்லாம் நடத்துனாங்களா? சொல்லி முடிச்சு விட்டு இவர் இப்போ போய் சேர்ந்துட்டாரா? அரசியலில் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பது எவ்வளோ முக்கியம் என்பது தெரிகிறதா? சரி, இப்போது ஸ்டேஜில் இவ்வளோ கட்சிகளை பார்த்தீங்க. அண்ணன் ஜான் பாண்டியன் இருக்கிறார், ஏசி சண்முகம் இருக்கிறார், பூவே மூர்த்தியார் இருக்கிறார், எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு போதுமான கூட்டணியா சார்? தேமுதிகவும் இல்லை, ஐயாவும் இன்னும் வரல, கிருஷ்ணசாமி அவர்களும் வரல, அதெல்லாம் இருக்குல்ல சார்? ரைட்டு. அந்த பிஜேபி தேர்தலை எப்படி அணுகுவதுன்றதை பற்றி டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். எப்படியாவது நம்ம இந்த கட்சிகளை, நீங்கள் இப்போது குறிப்பிட்ட கட்சிகளை கூட்டணியில் சேர்த்தே தீர வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு மிகப்பெரிய கட்சி மீண்டும் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு அளவுக்கு மேல் இறங்கி போக முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் தேமுதிக, அவர் 2 பேருக்கும் அந்த கட்சியை பற்றி தெரியும். எவ்வளோ சீட்டு கொடுக்கலாம்ப்பா? சொல்லுங்கள். 10 கொடுக்கலாம். 25? ஏன்பா அப்போ எவ்வளோ பெரிய கட்சி பார்த்து தேமுதிக தமிழகம் முழுக்க பரவி கிடக்கிறது. தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருந்த கட்சி ஏன் ஒரு 20 சீட்டு கொடுத்தான்னா? ஓட்டு சதவீதம் ஆகுது. நீங்கள் சொல்லுங்கள் சார். விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போதே அந்த ஓட்டு இன்னும் வாங்கலை அவங்க. இப்போ வந்துட்டு பிரேமலதா அவங்க தான் இருக்காங்க. இப்போ அதுலேயும் அந்த கட்சியில் இருக்கவங்களாம் இப்போ இருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்போ எப்படி சார் அவங்களுக்கு நம்பி 25 சீட்லாம் கொடுக்குறது? அவங்க கேட்குறாங்க. நேற்று அந்த மதுராந்தகம் மேடையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் தோற்றம். ரைட்டா? ஒரு பெரிய கூட்டணி என்ற தோற்றம் ஏற்பட்டிருக்கும். இதுதான் நீங்கள் அரசியலை கற்றுக்கணும். ஒரு செஸ் விளையாடுறீங்களா, அதில் நீங்கள் ஒரு நகர்த்துற காயை வச்சு எதிராளியை கார்னர் பண்ணணும். ஓகே. ஸோ தேமுதிக 25 சீட்டு, விஜயகாந்த் மைத்துனருக்கு ஒரு மாநிலங்களவை சீட்டு இல்லைன்னா மேடையெல்லாம் ஏற முடியாது. பிஜேபியில் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? ஏறாத. ஏன் அப்படி சொன்னாங்க? பிஜேபி வேணாம்னு நினைக்குதா? நீங்கள் வேணும். 8 சீட்டுக்கு நீங்கள் தகுதியானவங்க. இப்போது ஒரு கூட்டணி இருக்குது, அந்த கூட்டணிக்கு உள்ளே வந்து நீங்கள் சேரணுன்ட்டு அழைக்கிறாங்க. அழைக்கும்போது நீங்கள் டேபிளுக்கு என்ன கொண்டு வரீங்கன்றது இருக்குல்ல. உங்களால் எனக்கு என்ன பிரயோஜனம்? தானே அரசியல். உங்களால் எனக்கு என்ன பிரயோஜனம்? என்ன கொடுத்துட முடியும் உங்களால்? தேமுதிகவால் என்டிஏ கூட்டணிக்கு என்ன கொடுத்துட முடியும்? எத்தனை % கொடுத்துட முடியும்? வாக்கு 3. எந்த காலத்தில் இருக்கீங்க? 2021 60 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக பெற்ற வாக்கு சதவீதம் 0.43. இன்றைக்கி அதே வாக்கு சதவீதம் இருக்குமா? அன்றைக்கி விஜயகாந்த் உயிரோடு இருந்தார், கரெக்டா? இன்றைக்கி இருக்கா? 0.43, 0.23 கூட ஆயிருக்கும். அந்த 0.23க்காக 25 சீட்டை தூக்கி கொடுக்க முடியுமா? அதற்கு பதிலாக அந்த இடத்தில் பிஜேபி போட்டியிடலாம், அதிமுக போட்டியிடலாம் அல்லவா? இல்லையா? ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பார்கெயின் பண்ணுறீங்க. இந்த இடத்துல தான் பிரேமலதா தவறு செய்கிறாங்க. 2021 இதே தான் நடந்துச்சு. இங்கிட்டு திமுக, அங்கிட்டு என்டிஏ, 2 பேர்கிட்ட ஒரே நேரத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. கட்டுப்படியாது, இது செல்லாது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. 2 பேரும் தேவை போட்டு விட்டாங்க. என்னாச்சு? அமமுக கூட சேர்ந்து தேர்தலை போட்டிட்டாங்க இல்லையா? அதனால தான் 0.43. இன்றைக்கி அதே தவறு செய்கிறாங்க. ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், திமுக தரப்பிலிருந்து வேலு அவர்கள் தான் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். 6 சீட்டு, செலவுக்கு காசு, அவ்வளோதான். இவங்க இல்லை நாங்கள் பெரிய கட்சின்னு நினச்சிக்கிட்டு முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த முறையும் அவர்கள் தனித்து விடப்படுவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது. அப்புறம் வேறு எந்த கூட்டணியில் சார் சேருவாங்க அவங்க? 23 என்ன நடந்துச்சு? தாவை கட்டியா போவாங்களா? யாருமே இல்லாதவங்களுக்காக கதவை திறந்து வச்சுக்கிட்டு 2 வருஷமாக எந்த கட்சி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு? தாவக். ஆனால் அவங்களுக்கு பணம் தானே சார் முக்கியம். ஆமாம். அப்போ அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? ஆமாம், வாய்ப்பு இல்லை சார். லாஸ்ட் மினிட்ல என்டிஏ கூட்டணியில் 4 சீட்டு வாங்கிக்கிட்டு போகிறதுக்கான சூழலும் இருக்குது. செஸ்ன்னு சொன்னேன்ல, இதை நோக்கி அவங்கள தள்ளணும். புரியுதா? இன்றைக்கி பிரதமர் வராரு, மேடையில் அவங்க இருந்தால் நல்லா இருக்குன்றதுக்கு அவங்க கேட்குற 15 சீட்லாம் ஒத்துக்க முடியாது. திமுக ஒத்துக்காது. போன வாட்டி என்ன தப்பு பண்ணாங்களோ அதே தப்பு இந்த வாட்டி பண்ணுறாங்க. இன்னொன்று, 2 பெரிய கட்சிகளுமே இந்த மாதிரி கட்சிகளை அழிந்து போவது நல்லதுன்னு நினைக்கும். புரியுதா? ஒரு 1/2%, 3/4% வாக்கு வங்கியை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தேர்தலையும் 100 கோடியை கூடு, 150 கோடியை கூடுன்னு நீங்கள் பண்ணுற அழிச்சாட்டியம் தாங்க முடியல. இந்த வாட்டி கட்டி விட்டோன்னா 29 தேர்தலுக்கு தேமுதிக இருக்குமா? அன்னியார், தம்பி சுதீஷ், மகன் பிரபாகரன், இவங்க மட்டும்தானே இருப்பாங்க இந்த கட்சியில். அவ்வளோதான். பார்த்த சாரதி போயிடுவார். சரியா?
போட்டும் அதை நோக்கி இவங்களை தள்ளணுன்ற முடிவுக்கு பெரிய கட்சிகள் வந்துவிடும். ஒன்று. ஐயாவை பற்றி கேட்டீங்க. ஐயா ஏன் வரல? அங்கே மகன் இருக்காரு என்டிகே கூட்டணியில். அப்போ அவர் வந்து அதனால அவர் அங்கே வரலன்னு நினைக்கிறேன் சார். அது சரியான முடிவா? அவர் வந்துட்டு அவரை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. கரெக்டு. அது மட்டும் இல்லாமல் மாம்பழத்து சின்னத்தை வேற அவர் வாங்கினதா அந்த குளறுபடியெல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் மீறி எப்படி சார் அங்கே போய் சேருவார்? சரி, இப்போ என்ன ஆப்ஷன்? டிஎம் கேட்ட போவார். டிஎம்கேல எத்தனை சீட்டு தருவாங்க? 20 சீட்டு சார். 20 சீட்டு எப்படி தருவாங்க? எதுக்கு தரணும்? கட்சி இருக்கா? கட்சி யார் பக்கம் இருக்காங்கன்னே யாருக்கும் தெரியல. கட்சி இல்லை. சின்ன இருக்கா? சின்ன இல்லை சார். எப்படி 20 தருவாங்க? ஒன்று. இரண்டாவது, 2010க்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியலே விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு இல்லையா? ஆமாம் சார். வேறு ஏதாவது அவர்களுக்கு கொள்கை இருந்ததா? 10.5% இடஒதுக்கீடு, விசிக எதிர்ப்பு இல்லையா? அப்படி இருக்கும்போது விசிக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் சென்று சேர்வதால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, அதுவும் பிரிவடைந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா? இப்போ அந்த தொண்டர்கள் எல்லாருமே வந்து திருமாவை வந்து ஒரு எதிரி மாதிரி தான் பார்க்குறாங்க. கரெக்ட். அந்த தொண்டர்கள் எல்லாருமே. அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அன்புமணி அவர்களுக்கு தான் இந்த ஓட்டெல்லாம் போகும்னு நான் நினைக்கிறேன் சார். சரியா? ஆமாம். இப்போது யோசித்து நம்ம போகிறோம், வீம்பு கோவம்தான் பிடிக்கல. ஒட்டு கேட்ட மகனுக்கு போய் மாம்பழம் கிடச்சிருச்சு. அம்மா மேலே பாட்டில் தூக்கி வீசின ஒரு பையனுக்கு போய் கட்சி கிடச்சிருச்சு. அந்த மகன் கூட போய் சரிக்கு சமமாக நிற்கிறதா என்று தனிப்பட்ட கோபத்தினால் முடிவு எடுத்தால் கட்சி இருக்குமா? அவர் கூட இருக்கவங்களே இருக்க மாட்டாங்க நாளைக்கு. இப்போ திருப்பி டிடிவிக்கு போவோம். டிடிவி தினகரனின் பார்வையிலிருந்து அதிமுகவை பாருங்கள். அதிமுகவில் இன்று இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் டிடிவி மற்றும் அவர்கள் குடும்பத்துக்கு சேவகம் செய்தவர்களா இல்லையா? இன்றைக்கி இருக்கிற அத்தனை பேரையும் சொல்லுங்கள். டிடிவி தினகரனை பார்த்தா எப்படி போவாங்க? ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்போ குனிந்த தலை நிமிராமல் தான் அவர்களிடம் பேச முடியும். கரெக்டா? அந்த கோபம் தான் நான் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன். நீங்கள் உங்களுக்கு நினைவுகள் இல்லையான்னு தெரியல. ஆத்திரத்தில் முடிவெடுக்கக்கூடாது, டிடிவி தப்பு பண்ணுறாருன்னு நான் சொல்லியிருந்தேன். நான் கோவப்படக்கூடாது அப்படின்னு. டிடிவி ஆத்திரத்தை, தனிப்பட்ட நலன்களை தூக்கி ஓரம் வச்சுட்டு நாம் இன்றைக்கி நடத்திட்டு இருக்கிற அமமுகன்ற கட்சி நல்லா இருக்கணும்னா நமது சுய விருப்பு வெறுப்புகளை தூக்கி ஓரம் வைக்க வேண்டும் என்பதை உணர்ந்தாரா? போய் சேர்ந்தாரா? பங்காளி சண்டைன்னு சொன்னாரா? மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னாரா? இப்போ ஒரு எத்தனை சீட்டோ, ஒரு 5 அல்லது 6 சீட்டு, ஏதோ ஒரு சீட்டு அவருக்கு உறுதியா? நாளை மத்திய அமைச்சராவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? முடியாது. நான் அவங்க கூட சேர மாட்டேன், நான் போய் விசில் அடிக்க போகிறேன்னு போயிருந்தாருன்னா ஒரு நிலைமை என்ன? நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க அவர் ரொம்ப பிரசிடென்ட்டு அப்படின்ட்டு. அப்போ தான் நான் சிரிச்சுட்டு இருந்தேன். அவர் என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. நேற்று தான் தெரிஞ்சிச்சு. ஈஸியாக பங்காளி சண்டை, நாங்கள் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு முடிச்சிட்டாரு ஒரே வார்த்தை தான். வேறு எதுவும் பேசுதா? அவ்வளோதானே. மக்களும் ஒத்துக்கிட்டாங்க. அவ்வளோதான்ப்பா. அவ்வளோதான். இன்னொன்று ரொம்ப அழகாக ஒரு திரு பழனிசாமி சொன்னாரா, தினகரன் சொன்னாரான்னு எனக்கு தெரியல. அம்மா ஜெயலலிதா திமுகவை எதுக்கிறதுக்காக தான் எங்களை தினகரன் சொன்னார் சொல்லி கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது திமுகவோட வெற்றிக்கு நாங்கள் எப்படி உதவுவோம்? முடிஞ்சா? இன்னொன்று, ஒரு நல்ல அரசியல் தலைவர் ஹரிஷ் மக்கள் மனசை புரிஞ்சுக்கணும். மக்கள் இன்றைக்கி திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்காங்க. திமுகவுக்கு யார் உதவுனாலும் சரி, அது சும்மா வெறுமனை உதவுனாலும் சரி, விசிலற்றினே உதவுனாலும் சரி, நிராகரிப்பார்கள் என்பதை ஒரு நல்ல தலைவன் உணர வேண்டும். மக்களோடு இருப்பவங்க, தொண்டர்களை சந்திக்கிறவங்க, உங்களுக்கு ஃபீட்பேக் வந்துக்கிட்டே இருக்கும் திமுக மீது எவ்வளவு கடும் கோபத்தில் மக்கள் இருக்கிறார்கள் என்று. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் போனீங்கன்னா கரை சேர்ந்துடலாம். சார் முதல்ல டெல்லிக்கு போனது வந்துட்டு ஓபிஎஸ் அவர்கள் தான். எனக்கு தெரிஞ்ச முகலாய அரசர்கள் முதல் டெல்லிக்கு போனது ஓபிஎஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு கட்சி என்டிஏ கூட்டணி. ஓகே. அவர் போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் டிடிவி அவர்கள்லாம் போய் சந்திச்சாங்க. ஆனால் அவர் வந்து நேற்று மேடையில் இல்லையே சார். கரெக்டு. பங்காளிகள் ஒன்று சேரலாம், பகையாளிகள் ஒன்று சேர முடியுமா? முடியாது. அவர் பங்காளி, இவர் பகையாளி. திரு பன்னீர்செல்வம், திரு தினகரன் ஆகியோர் எந்த சமூகத்தின் வாக்குகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள்? முக்குளத்தூர். இவர் யார்? டிடிவி. அதே சமூகத்தை சார் வந்துட்டார்ல. இப்போது அந்த முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் டிடியை ஒத்துக்க மாட்டோம், பன்னீர் வரல, அங்கே திமுக ஓட்டு போட போகிறோன்னு போட்டுருவாங்களா? ஏன் பகையாளி என்று சொன்னேன் என்றால், டிடிவிக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் திரு பழனிசாமி அவர்களுக்குமான உறவை நான் சொன்னேன். இப்படி தான் இருந்துச்சு. காலம் மாறிடுச்சு. டிடிவி இதை புரிஞ்சுக்கிட்டாரு. அதிமுக தலைவர்களும் பழைய இதெல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரைட்டா? ஸோ நம்ம சேர்ந்து வேலை செய்யலாம். மேடையில் ஒருவர் அண்ணன் தம்பி போல் பழகி கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம், சிரித்து கொள்ளலாம் என்று இருவரும் முடிவெடுத்து விட்டார்கள். திரு பழனிசாமி ஆங்கிளிலிருந்து பாருங்கள். டிடிவி தினகரன் அதிமுகவை கைப்பற்றுவது தான் எனது லட்சியம் என்று தான்
இயக்கத்திலேருந்து வெளில வந்தார், அமமுக தொடங்கினார். அவர் ஒரு இதில் போயிட்டுருக்காரு. டிடிவி தினகரன் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று இந்தியா முழுக்க வழக்குகள் தொடர்ந்துள்ளாரா? இல்லை. நான் அதிமுக பொதுச் செயலாளர் ஆக வேண்டும் என்று டிடிவி தினகரன் நாளை முயற்சி செய்வாரா? வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை? அவர் தனி கட்சி வச்சிருக்காரு, அதுக்கு தான் ஆக முடியும். ஓகே. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நீதிமன்றங்களில் தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தது செல்லாது, இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்தது யார்? ஓபிஎஸ். வானகரத்திலே அதிமுகவின் பொதுக்குழு நடந்து கொண்டிருந்த போது ராயப்பேட்டையில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்தில் ஒரத்தநாடு மற்றும் தேனி மாவட்டத்திலிருந்து ரவுடிகளை அழைத்து வந்து அந்த அலுவலகத்தை அடித்து உடைத்து நொறுக்கியது யார்? ஓபிஎஸ். சரி, இதையும் மன்னித்து கட்சியில் சேர்த்துக்கொள்கிறார். உசிலம்பட்டி ஏதாவது ஒரு தொகுதியை கொடுத்து எம்எல்ஏவும் ஆக்கிடுறாரு. அவர் அமைச்சராக்காமல் இருக்க முடியுமா? ஆக்காமல் இருக்க முடியாது சார். முன்னாள் முதலமைச்சர், அம்மாவால் அடையாளம் காணப்பட்டவர், அமைச்சர் ஆக்கின பிறகு கொஞ்ச நாளில் நான் ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருந்தேன், என்னை திருப்பி துணை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு சொல்லுவாரா மாட்டாரா? கண்டிப்பாக சொல்லுவார். அவர் கேரக்டரே தான். ரைட்டா? அப்புறம் இரட்டை தலைமையாக இருந்தப்போ தான் அதிமுக நல்லா இருந்துச்சு, அதனால் எங்கள் சமூகத்து ஆளுங்கள்லாம் ஒன்றா இப்படி கூடுங்க என்று மீண்டும் இரட்டை தலைமை பிரச்சனையை கிளப்ப வாய்ப்பு இருக்கிறதா? பண்ணலாம். ரைட்டா? அப்போ எதுக்கு அவர் சேர்க்கணும் கூட்டணியில்? அதனால் தான் யோசித்து ஓபிஎஸ்க்கு இடமில்லை என்று சொல்லிவிட்டார். அது மட்டுமல்லாமல் டிடிவி தினகரன் வாயிலிருந்து என்னைக்குமே நான் திமுக கூட கூட்டணி வைப்பேன்னு சொல்லியிருக்காரா? ஸ்டாலினை போய் சந்திச்சிருக்காரா? ஸ்டாலின் மருமகனை சந்திச்சிருக்காரா? ஸ்டாலின் மகனை சந்திச்சிருக்காரா? இது எல்லாத்தையும் பண்ணது யாரு? ஓபிஎஸ். அப்போது அவரை அரசியல் அனாதை ஆக்குவது தானே ஒரு அதிமுக தொண்டனின் எண்ணமாக இருக்கும். அதை பழனிசாமி செயல்படுத்தி இருக்கிறார். இப்போது எஞ்சி இருப்பது யார்? சசிகலா. இப்போ சசிகலா என்டிஏ கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள முடியுமா? சேர்த்துக்கொள்ள வேண்டுமா? தேர்தல் நிற்க முடியாது. தேர்தல் நிற்க முடியாதுல்ல. அப்போ எதுக்கு சேர்க்கணும்? பிரச்சாரத்துக்கு வரமாட்டாங்கன்னு யார் சொன்னது? இப்போ வரேன்னு சொல்லிட்டாங்களா? இருப்பா, பிரச்சாரம் ஆரம்பிச்சிருச்சப்போ, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுருச்சா? ஏன் அவசரப்படுற நீ? அதான் அவங்க சொல்லியிருந்தாங்களே சார், நான் இங்கே ஒரு ஆள் இருக்கிறன்றதே மறந்துட்டீங்களா அப்படி. ரைட்டா? இப்போது ஒரத்தநாடு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அதிமுகவுக்கு கொஞ்சம் சிக்கல் என்று சொல்லலாம். ஏன்னா பன்னீர் அணியோடு இருந்த கடைசி எம்எல்ஏவான வைத்திலிங்கம் திமுக போய் சேர்ந்து விட்டார். ரைட்டா? சார், செங்கோட்டையன் அவர்கள் வந்து டிவிஏக்கு போகும்போது சசிகலா அவர்கள் வந்து கோவப்பட்டதா சொல்கிறாங்க. அதே மாதிரி வைத்திலிங்கம் அவர்கள் வந்து டிஎம்கேக்கு போனதுக்கப்புறம் அவங்க கோவப்பட்டதா சொல்கிறாங்க சார். அவங்களால எல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. ஓகேவா? அவங்களுக்கும் திரு பழனிசாமி மீது கிரீவன்ஸ் இருக்குது, நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் இந்த வீட்டில் உங்கள் வீடு தான், இந்த வீட்டை வருமான வரித்துறை அட்டாச் பண்ணிடுச்சு. அப்போ ஒருத்தர் வந்து, ஏன்பா அந்த வீட்டை உனக்கே சொந்தமாக்குறேன், எனக்கு இதை செஞ்சு கொடுன்னு கேட்டால் செஞ்சு தருவீங்களா? மாட்டிங்களா? செஞ்சு தருவேன். அவ்வளோதான். குடியிருக்காங்களே வீடு, அது அவங்களுக்கு சொந்தமா, வருமான வரித்துறைக்கு சொந்தமா? வருமான வரித்துறை. சரி, உனக்கே தரேன் வீட்டை அப்படின்னா தேர்தல் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுல என்ன எதுவும் பெரிய கஷ்டம் இருக்கா? அவங்களும் வந்துட்டு அதுக்கு தயாரான நிலையில தான் இருக்கிற மாதிரி தோணுது சார். தயாரான நிலையில் தான் இருக்காங்க. எப்பா வீடு போயிடுமேப்பா, சொத்து போயிடுமேப்பா, 50,000 கோடிப்பா. இன்னொன்று, ஆல் செட் அண்ட் டன், அவர் ஒரு தண்டிக்கப்பட்ட குற்றவாளி. கரெக்டாக? அவர் பிரதமரோடு மேடையில் ஏறுவது சரியாக இருக்குமா? பிரதமரை விரும்ப மாட்டார். திருமதி சசிகலா அவர்கள் பிரச்சாரம் செய்தால் டெல்டா மாவட்டங்களில் பயன் இருக்கும், ஒரு 10-20 தொகுதிகளில் பயன் இருக்கும்னா யூஸ் பண்ணுறதுக்கு தயங்கவே தயங்காது. ஸோ சசிகலாவுக்கு சீட்டு கொடுக்கவும் முடியாது, அவங்களுக்கு சீட்டும் தேவையில்லை இல்லையா? அதிகபட்சம் என்ன கேட்பாங்க? அங்கே என் ஆள் ஏடிஎம்கேலே என் ஆள் ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த சீட்டை கொடுங்கன்னு கேட்பாங்க. அது கொடுக்குறதுல என்ன சிக்கல் இருக்குது? ரைட்டா? வந்து ராஜமாதாவை பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னான்னா டெல்டா பகுதியில் பிரச்சாரம் பண்ணுவாங்க. முடிஞ்சா? இப்போ பேலன்ஸ் யார் சொல்லுங்கள் சார்? டிடிவி அவர்களும் சசிகலா அவர்களும் வந்துட்டு ஒரு கோபத்தில் மனஸ்தாபத்தில் இருக்கிறதா நீங்கள் சொன்னீங்க. போய் அவர் சசிகலா அவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா சார்? நேரம் இருந்துச்சுன்னா நீ வேணால் போய் ஆசீர்வாதம் வாங்க. தினகரன் அவர்களும் சசிகலா அவர்களும் பேசிக்கொள்வதற்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ தினகரன் அவர்கள் திங்கட்கிழமை பிரச்சாரம் செய்தால் சசிகலா அவர்கள் செவ்வாய்க்கிழமை போய் பிரச்சாரம் செய்வார். அவ்வளவுதான். சசிகலாவுக்கென்று சில செல்வாக்கு இருக்கிறது, தினகரனுக்கென்று சில செல்வாக்கு இருக்கிறது. 2 செல்வாக்கையும் பயன்படுத்த வேண்டும் என்று என்டிஏ கருதுகிறது. இந்த 2 செல்வாக்கையும் பயன்படுத்தும் போது ஓபிஎஸ் அவசியமா? எப்படியாவது பியூஷ் கோயலை சந்திக்க வேண்டும் என்று திரு ஓபிஎஸ்ஸின் மகன் முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் நேற்று பியூஷ் கோயல் தங்கியிருந்த ஹோட்டலுக்கெல்லாம் அவரே கார் ஓட்டின்னு வந்தார். வந்து இங்கே சுற்றி வந்துட்டு இருந்தார். சில்லறையில் போப்பான ஆரம்பிச்சிட்டாங்க. காலம் அவருக்கு தகுதியான முடிவைத்தான் வழங்கி இருக்கிறது என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தாண்டி கையில் காலில் வந்து ரொம்ப கெஞ்சினா கூட எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ளும் மனநிலை இல்லை. அதாவது டிடிவியே ஏற்றுக்கிட்டீங்க, நீங்கள் சொல்கிறீங்க எல்லா ஓட்டுகளும் வேணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, இது ஃபேரு, நான் ஒத்துக்கிறேன். அவர் ஒரு கட்சி வச்சுருக்காரு, அவர் எனக்கு பழனிசாமியோட பொசிஷன்லேருந்து பாருங்கள், டிடி தினகரன் என்றைக்குமே அவருக்கு ஆபத்து இல்லை.
ரைட்டா? நான் தான் கட்சியோட பொதுச்செயலாளர்னு வருவாரா? வரமாட்டார். பன்னீர்செல்வம் என்றைக்கு அந்த ஆபத்து தானே. இன்னொன்று, பொதுவெளியில் தெரிந்த விஷயங்களே நாம் பேசுகிறோம். 2017 2021 வரை என்னென்ன தலைவலிகளை பன்னீர்செல்வமும் அவரது மகனும் கொடுத்தனர்ன்றதெல்லாம் பழனிசாமிக்கு தான் தெரியும், அதிமுக தலைவர்களுக்கு தான் தெரியும். வெளியில் தெரிஞ்ச விஷயங்கள் சில, தெரியாத விஷயங்கள் பல. ஸோ பழனிசாமி கொல்லிக்கட்டை எடுத்து தலை சொச்சுக்கிறதுக்கு பழனிசாமி என்ன லூஸா? ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதை தக்க வச்சுக்கிறதுக்கு பார்ப்பாரா, விட்டு கொடுக்குறது பார்ப்பாரா? அதனால் அது ரூல்ட் அவுட். கிருஷ்ணசாமி பற்றி சொன்னீங்க நீங்கள். திரு ஜான் பாண்டியன் அவர்களும் திரு கிருஷ்ணசாமி அவர்களும் ஒரே சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள். தென் தமிழகத்தில் இருவருக்குமே செல்வாக்கு உண்டு, இருவரிடமும் வாக்குகள் இருக்கின்றன. டாக்டர் கிருஷ்ணசாமி இன்னொரு தேமுதிக, தன்னோட பலம் என்னன்னு தெரியாமல் அதற்கு மேல் கேட்பது. 2 நாட்களுக்கு முன்பு கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியதாக நினைவு. நாங்கள் இல்லைன்னா சவுத் தமிழ்நாட்டில் யாருமே ஜெயிக்க முடியாது, எந்த அணியும் ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டுலாம் சொல்லியிருந்தார். ஸோ ஐயாவையும் அன்புமணியும் எப்படி டீல் பண்ணாங்களோ அதுதான் கேட்டா. ஐயா ரொம்ப முரண்டு பிடித்து கொண்டிருந்தார், அன்புமணியை கூப்பிட்டு சீல் பண்ணுறாங்க. ஸோ இவரும் முரண்டு பிடித்து கொண்டிருந்ததுனால் ஜான் பாண்டியன் அழைத்து சீல் பண்ணிவிட்டு உங்களுக்கும் இந்த அளவுக்கு சீட்டு தரோம், இஷ்டமாக இருந்தால் வாங்க என்று சொல்லிவிட்டார். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி கிருஷ்ணசாமியோட நிலைமை இருக்குது. நாளை பிரேமலதாவும் வரலாம், கிருஷ்ணசாமியும் வரலாம். ஐயா வாய்ப்பு முடிந்து விட்டது. இப்போ ஐயாக்கு ஆப்ஷன் டிஎம்கே போய் சேர்றது. வேறு என்ன ஆப்ஷன்? இன்றைக்கி பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய செய்திகள், 2 நாட்களாக வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள், திமுகட்ட அவர் பேசுகிறார், திமுக அவர் எடுத்துக்கிறதுக்கு ரெடி. பல முறை திருமாவளவன் பாமக இருக்கும் அணியில் விசிக இடம் பெறாது, பாஜக இருக்கும் அணியில் விசிக இடம் பெறாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க போய் அது வேறு பாமக, இது வேறு பாமக, இது அப்பா பாமக, அது மகன் பாமக, உங்கள் கோவத்தை மகன் பாமக கூட வச்சுங்க, அப்பா பாமக தானே சேர்த்துங்கன்னு சொல்லும்போது திரும்ப பிடி கொடுத்து பேசவில்லை. ஐயா தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ திரு அருள் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் நேற்றைக்கு முன்தினமோ. திருமாவளவன் அவர்கள் ஐயாவின் பெறாத மகன், எங்களுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்களா ஏன் அப்படி சொல்கிறாரு? கூட்டணிக்கு போகிறது. திருமாவளவன் சரின்னு சொன்னால் உங்களை சேர்த்துக்கிறேன், இதான் டீல். திருமாவளவனை பகைத்து கொண்டு ராமதாஸை உள்ளே அழைக்கும் நிலையிலும் திமுக இல்லை, அதற்கான தேவையும் அவர்களுக்கு இல்லை. இப்போ ஏன்னா வன்னியர்களோட வாக்கு, கணிசமான வாக்கு இன்றைக்கி என்டிஏக்கு போயிடுச்சு. மொத்தமாக எடுக்கக்கூடிய வாக்குகள் பறையர் சமூக மக்களின் வாக்குகள். ஐயா எடுத்துக்கிட்டு அதையும் இழந்துட்டேன்னா ஐயாவால் ஃபஸ்ட்டு வன்னியர் வாக்குகளை மொத்தமாக வாங்க முடியுமா? இன்றைக்கி முடியாது. அப்போ எது முக்கியம்? விசிக கட்சி விசிக. அப்போ விசிக ஓகேன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் எடுத்துக்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். நேற்று என்டிஏ கூட்டத்தில் வந்து அன்புமணி அவர்கள் வந்து தன்னுடைய மாம்பழ சின்னத்தை தான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தியிருந்தார் சார். இது ஒரு சர்ச்சை. ஐயா வந்து கட்சி என்கிட்ட தான் இருக்குன்றாரு, அன்புமணி என்கிட்ட தான் கட்சி இருக்குன்றாரு. எந்த பக்கம் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும்? பிஜேபி எந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் தப்பா முடிவெடுக்கும் தேர்தல் ஆணையம். என்ன நீ இது பண்ணிட்டு இருக்க? அப்போ சரி சார். இப்போ சின்ன யாருக்கு? அன்புமணி. அவ்வளோதான். அன்புமணி அந்த அணியில் இணைந்த பிறகும் ஐயாவுக்காக பிஜேபி தன் கதவுகளை திறந்து வைத்திருந்தது என்பதுதான் உண்மை. பிரதமர் அவர்களே ஒரு தூதுவரை தைலாபுரத்திற்கு அனுப்பினார். நீங்கள் இந்த சமூகத்துக்காக ஏராளமாக உழைத்தவர், நீங்கள் மனது வருத்தப்படுவதை பிரதமர் விரும்பவில்லை, நீங்கள் இந்த அணிக்கு வாருங்கள், என்ன வேண்டுமோ செய்து தருகிறோம் என்று சொன்னதற்கு ஐயா அன்புமணியை இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றுங்கள், நான் வருகிறேன் என்று சொன்னார். அங்கே சைன் பண்ணிட்டாங்க. அண்டு ஏற்கனவே நான் அன்புமணிக்கு 18 சீட்டு, ஒரு ராஜ்யசபான்லாம் ஊடகங்களில் செய்தி வந்தப்போ அந்த மாதிரிலாம் நம்பர் ஃபைனலிஸே ஆகலைன்ட்டு நான் நமது நிகழ்ச்சியில் பதிவு பண்ணேன். இதையும் ஐயா கிட்ட சொல்கிறாங்க, பாருங்கள் சீட்டெல்லாம் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல, நீங்கள் வாங்க, அதுக்கப்புறம் சீட்டை முடிவு பண்ணிக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ பையனுக்கு எவ்வளோ. அன்புமணி முதல்ல வெளியேற்றுங்க. இப்போது தேமுதிகக்கு எப்படி ஆப்ஷன் இல்லையா, அதே மாதிரி ஐயாவுக்கு ஆப்ஷன் இருக்கா? இருக்குது சார். என்ன இருக்குது? டிவிக்கே இருக்குது. டிவிக்கு போனால் என்ன ஆகும்? அங்கே பணமும் கொடுக்க மாட்டாங்க, சீட்டு வந்து எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனால் போட்டி போகிறதுக்கு காசு வேணும்ல சார். ஆமாம், அது வந்து டிஎம்கேவும் அதிமுகட்டையும் தான் இருக்குது. அப்போது இது ஒரு ஆப்ஷனா? இல்லை சார். அது போக திமுகவில் தான் என்ன சிக்கல்னு இப்போ சொன்னேன்ல, திருமாவளவன் சரின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் என்ன தான் சார் சொல்கிறார் திருமாவளவன் அவர்? சார் அது சங்கடமாக இருக்காது ஐயாக்கு? யாருக்கு? ஐயாக்கு திருமாவளவன் இருக்க கூட்டணியில் போயிட்டு அவர் பர்மிஷன் கொடுத்து நான் போய் சேர்றது வந்து சங்கடமாக இருக்காதா? தனிப்பட்ட வெறுப்புகளின் அடிப்படையில் அரசியல் முடிவை எடுத்தால் என்ன ஆகும்? காலி ஆகிடும். நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. இது தேவையாது. 15 வருஷமாக திருமாவளவனை எதிரியாக சித்தரித்து நீங்கள் உங்கள் தொண்டர்களை பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் இல்லையா? அவருக்கு தான் அதே மாதிரி தான் பழக்கப்பட்டிருக்காங்க. ஆமாம், வெர்டிகலாக இளவரசன் திவ்யா சம்பவத்துக்கு பிறகு வட தமிழகம் செங்குத்தாக பிளவுபட்டு விட்டது. அதான்ப்பா உண்மை. இவங்க 2 பேரும் காரணம். தனித்தனியாக அவங்கெல்லாம் சொல்ல முடியாது, 2 பேரும் காரணம். நீங்கள் கூர்த்தீட்டி வளர்த்திருக்கிறீர்கள். ஐயா கடந்த காலத்தில் செய்த தவறுகளை இப்போது நினைத்து பார்ப்பார் என்று நினைக்கிறேன்.
காதல் திருமணமே பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பிச்சாங்க பஞ்சாயத்து. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காது. 2011, 12 ஆரம்பிச்சாங்க. பெற்றோர் சம்மதம் இல்லாமல் எத்தனை வயசானாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் மேரேஜை பதிவு பண்ணக்கூடாதுன்னு இயக்க ஆரம்பித்தார் ஐயா. என்னென்னா இந்த பட்டியலின சமூக மக்கள் வேறு சாதியினரை திருமணம் செய்து கொள்கிறார்கள். அது ஒரு பெரிய இதாக போச்சு. இப்போ 2010, 11, 12 ஒரு 4-5 வருஷம். இன்னைக்கு எங்கே போய் கேட்குறீங்க? பாமகங்கிற கட்சி ஓட்ட கிடையாது. இப்போ எதன் அடிப்படையில் போய் சேருவாங்க? இது திமுக யோசிக்குமா? யோசிக்காத? யோசிக்கலாம். யோசிக்கும்ல. எத்தனை சீட் தருவாங்க உனக்கு? இப்போ எத்தனை சீட் தருவாங்கன்னு சொல்ல ஐயாவுக்கு. நீ தான் திமுகவில் இருக்க. வந்துட்டார் ஐயா, திரும்பவும் சம்மதம் சொல்லிட்டாரு. சரி விடுங்க, பாவம் பெரியவர் சொல்லிட்டாங்க. எத்தனை சீட் தருவா? 3 சீட்டு. ரைட்டா? அதுக்கு மேலே தகுதியான கட்சியாது? யாரும் இது கட்சியே இல்லை. சின்ன இருக்கா? உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடணும். கரெக்டா? இதுக்கு மகனோடு சமாதானமாக போயிருக்கலாமா? மகன் தப்பு பண்ணார் தான், ரைட்டு. அதையெல்லாம் தாண்டியது அரசியல் அல்லவா? கொடநாடு கொலையாளி என்று சொன்னார் எடப்பாடி பழனிசாமி தினகரன். கரெக்டா? அன்றைக்கி இந்த கொலையாளின்னு சொல்லிட்டாரு, வேலை முடியாது அப்படின்ட்டு தான் இவரும் தோப்பார், அவரும் தோப்பார். திருப்பி விஷக்கிருமிகள் ஆட்சிக்கு வரும். கரெக்டா? அப்போ குறைந்தபட்ச சமூக நலன் இருந்துச்சுன்னா நீங்கள் சமாதானமாக போவீங்களா? குறைந்தபட்ச சமூக நலன்னு அதை பார்க்கலாம். ரைட்டா? இந்த இயக்கத்தோட நலன்றதெல்லாம் தாண்டி குறைந்தபட்ச சமூக நலன். இன்னொன்று விஷன் வேணும். அடுத்த 10 வருஷம் 15 வருஷத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு அந்த விஷன் வேணும். அது இல்லாமல் இன்றைக்கி கோவத்தை மனசில் வச்சுக்கிட்டோ அல்லது தேமுதிக போல இன்றைக்கி பேராசை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டோ போனீங்கன்னா உங்களது எதிர்காலத்தை நீங்கள் சூன்யமாக்குகிறீர்கள், பூஜ்யமாக்குகிறீர்கள். இப்போது திருமாவளவன் சம்மதிச்சு ஐயா போய் அங்கிட்டு சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்க, வன்னிய சமூக மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? ஏன்னா குறிப்பாக இந்த வன்னியர்களோட கொடி இருக்குல்ல சார், அந்த பாமகோட கொடியை பக்கத்தில் வந்து திருமாவளவன் கொடியை ஏற்றவே அவங்க வந்துட்டு அனுமதிக்க மாட்டாங்க. இவ்வளோ இடத்துல பஞ்சாயத்து நடந்திருக்கு. ஆமாம் சார், நடந்திருக்கா? அப்போ திருமாவளவன் இருக்கக்கூடிய கூட்டணியில் போய் சேருவதும் திருமாவளவனை பெறாத பிள்ளை என்று சொல்வதும் வன்னியர் சமூக மக்களின் வாக்குகளை உங்களுக்கு பெற்றுத்தருமா? யோசிக்க வேணாமா ஒரு இயக்கத்தை வழி நடத்தினவர்? அப்போது அதை விட புள்ள மேலே இருக்கிற கோபம் தானே உங்களுக்கு பிரதானமாக இருக்குது. இன்றைக்கி அவருக்கு வந்து அரசியல் முக்கியம் இல்லை, குடும்ப சண்டை தான் முக்கியமாக ஒதுக்கப்படுது. ரைட்டா? அப்போது அரசியல் எதிர்காலம் என்ன ஆகுன்றதை ஒரு சில மாதங்களில் பார்க்க போகிறோம். இப்போ திமுக கேம்புக்கு ஒரு முடிஞ்சிச்சா என்டியில்? ரைட். இப்போது அந்த பிரதமரோட ஸ்பீச் இந்த விஷயங்களை மட்டும் சுருக்கமாக சொல்லிடுறேன். திமுகவை கிட்டத்தட்ட ஒரு மாஃபியா கூட்டம்னு சொல்லிட்டார் பிரதமர், இல்லையா? திமுகவில் முன்னேற வேண்டும் என்றால் ஒன்று வாரிசாக இருக்க வேண்டும், அல்லது பாலியல் சீண்டலில் ஈடுபட வேண்டும், இல்லைன்னா போதை மருந்து விற்கணும்னு சொல்லிட்டார். கரெக்டாக? தமிழ்நாடு போதை மருந்து கடத்துபவர்களின் கூடாரமாக மாறிவிட்டதுன்னு சொல்லியிருக்கார். பேசினது பிரதமர். எவ்வளோ இன்புட் இருக்கும் அவருக்கு. ஒரு மேடையில் போய் ஒரு பிரதம மந்திரி ஒரு கட்சியை மீது போதை மருந்து குற்றச்சாட்டை சுமத்துவாரா? போதை மருந்து கடத்துறதே தொழிலாக வச்சுருக்கிறவனை அயலக அணிக்கு தலைவராக்கி அவங்ககிட்ட காசு வாங்கி கட்சி நடத்துகிற கேவலமான கட்சியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதனால தான் இவங்களை விஷக்கிருமின்ற ஒருத்தன். இப்போது நம்ம அரிசி இருக்காரு, இப்போ செலவுக்கு காசு இல்லை, உண்மையிலே இல்லைப்பா, சம்பளமும் இல்லை உனக்கு இந்த மாதம், விடு என்ன தம்பி கொஞ்சம் செலவு காசு கொடுப்பான்னு கேட்ட உடனே நாளைக்கு ஹரிஷ் வந்து ஒரு 20 லட்ச ரூபாய் கொண்டு வந்து தர்றாரு. ஏது இவனுக்கு 20 லட்ச ரூபான்னு நான் யோசிக்கணும். பரவாயில்லையே, ரைட்டு, நல்லது அப்படின்னு இந்தப்பா உனக்கு ப்ரொமோஷன் நல்லது அப்படின்ட்டு அந்த 20 லட்ச ரூபாய் வாங்கி வச்சுக்கிறேன். நாளைக்கு தம்பி ஒரு அவசரமாக ஒரு இது வாங்கணும், ஒரு நகை வாங்கணும், இல்லை கார் வாங்கணும், ஏதாவது ஒன்று ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ஒரு 50 லட்ச ரூபா இருந்தால் கிடைக்குமாங்க, இந்தாங்க அப்படின்ட்டு எடுத்துகிட்டு தர்றாரு. தந்த உடனே நான் யோசிக்கணும், ஹரிஷே இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து வேலைக்கு வந்திருக்கிறான், இவன்கிட்ட ஏது 50 லட்ச ரூபா கேட்டால் கொடுக்குறான், 40 லட்ச ரூபா கேட்டால் கொடுக்குறான்னு யோசிக்கணும் இல்லையா? அப்புறம் சரி யோசிக்கலைன்னா கூட சரி கொஞ்சம் இது என்னன்றதை விசாரிப்போன்னு பார்த்தா மெத்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்கான் நியூசிலாண்டுக்குன்றதை கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா அரசாங்கம் உங்ககிட்ட இருக்குது, வெளியில் இருந்தீங்கன்னா பரவாயில்ல, அரசாங்கமே உங்ககிட்ட இருக்குது. அப்புறம் ஹரிஷ் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் ஒரு ஹோட்டலை கட்டுறாரு. அப்புறம் என் மனைவி இயக்குனர் ஆகணும், சினிமா இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்பட்றான்னு சொல்லி அதுக்கு என்ன படத்தை எடுத்துருவான், நீங்களே பேரை வைங்க, மங்கை விமன் சப்ஜெக்ட்டு அப்படின்னு சொன்ன உடனே துணை முதலமைச்சரோட மனைவியை இயக்குனரை போட்டு படம் எடுக்கிற படம் எடுக்கிறது எப்படி ஒரு 5-6 கோடி செலவுமா மினிமம்? கண்டிப்பாக. பெரிய ஸ்டீவன் ஸ்பீல்பர்கு ஜுராசிக் பார்க்கு செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்க. எவன் ஏன் தூக்கி வந்து கொடுப்பான்? யோசிக்கணும்ல. அதாவது ஒரு மிகப்பெரிய குற்றச்செயலில் ஈடுபட்டாலே ஒழிய எவனும் சும்மா தூக்கி இவ்வளோ காசை கொடுக்க மாட்டான் இல்லையா? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற 100 ரூபாயில் 50% ஜிஎஸ்டி ஐடின்னு எல்லாத்தையும் கட்டிட்டு இருக்கிற அந்த 50 ரூபாயை வச்சுக்கிட்டு இன்னொருத்தனுக்கு தூக்கி கொடுப்பானே வேணாவது? எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் வேணா இருக்கட்டும், போய் பாரு பிஸ்னஸ் பண்ணிட்ட புலம்புவாங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறான். அங்கிட்டு சிற்றரசு கட்சி மாநாடுன்னு ஒரு 1 கோடி ரூபாய் வேணும்னு கேட்டால் கட்சி மாநாடுக்கு 1 கோடி ரூபாய் தர்றாங்க. முதலமைச்சர் குடும்பத்தில் வந்து முதலமைச்சரோட படம் எடுத்துக்கிறாரு, மருமகனோட படம் எடுத்துக்கிறாரு. இது போக இதில் ராதாகிருஷ்ணன் ரோட்டில் 2 கஃபே ஓப்பன் பண்ணுறாரு, பிரியாணி கடை ஓப்பன் பண்ணுறாரு.
அரசாங்கம் உங்ககிட்ட இருக்கு. ஏன்பா இவன் எப்போ கேட்டாலும் காசு தரப்பா, இது என்னன்னு விசாரிப்பான்னு சொல்லிட்டு அந்த அல்வா அதிகாரிகிட்ட சொன்னா விசாரிச்சு சொல்லிட்டு போறா. அப்போ நீங்கள் தெரிஞ்சே அலோவ் பண்ணீங்க. அந்த மெத்து ஃபேக்ட்ரி எங்கே இருந்துச்சு தெரியுமா? சோழிங்கநல்லூர். சோழிங்கநல்லூர்லேருந்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா. நியூசிலாந்து காவல்துறை கண்டுபிடித்து அது இந்திய வெளியுறவுத்துறைக்கு சொல்லி, இந்திய வெளியுறவுத்துறை டெல்லி காவல்துறையிடம் சொல்லி, டெல்லி கோடவுனில் மாட்டின பிறகு தான் சோழிங்கநல்லூர் கோடவுன் மாட்டுது. இது சோழிங்கநல்லூர் கோடவுன் பிடிச்சது தமிழ்நாடு போலீஸ் இல்லை, டெல்லி போலீஸ். இதனால தான் பிரதமர் இதை சொல்கிறார், ரைட்டா? அதனால் பிரதமர் திமுக எப்படிப்பட்ட கட்சின்றதை சொல்லிட்டாரா? கரப்ஷன், மாஃபியா, கிரிமினல்ஸ்ன்னு சொல்லிட்டாரு, ரைட்டா? அடுத்து என்ன நடக்கும்? இடி வரும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் வந்த பாடுகள் இல்லை. நீங்கள் கேட்டதற்கு விடை இன்று ஜூனியருடனில் வந்திருக்கு, படிச்சிடறேன் அப்படியே. அமலாக்கத்துறை தரப்பில் கனத்த அமைதி தெரிகிறதே, என்ன விஷயம் என்று கொக்கி போட்டோம். அப்படியெல்லாம் இல்லை. நீதிமன்ற தடைகள் எல்லாம் சட்ட ரீதியாக உடைக்கப்பட்டு பிப்ரவரி 2வது வாரத்திலிருந்து, எலெக்ஷன் அறிவிப்பை ஒட்டி பிப்ரவரி 2வது வாரத்திலிருந்து அமலாக்கத்துறையின் வேகம் தமிழகத்தில் புயலை கிளப்பும் என்கிறார்கள். ஒரு மாதம் பொறுத்துருங்க. அதன் தொடக்கமாகவே அமைச்சர் நேரு துறை மீதான குற்றச்சாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னும் ஏன் எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை, எங்கள் புகாரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்றெல்லாம் கேள்வி மேல் கேள்வி கேட்டு 3வது கடிதத்தை பொறுப்பு டிஜிபிக்கு அனுப்பியிருக்கிறதாம் அமலாக்கத்துறை. அதோடு பூ இல்லத்துக்கு நெருக்கமான நம்பர் நடிகையும் தங்கள் ரேடாருக்குள் கொண்டு வந்திருக்கிறதாம். திருப்பி படிக்கிறேன். அதோடு பூ இல்லத்துக்கு நெருக்கமான, குறிஞ்சி இல்லம் சார், எடப்பாடி பழனிசாமி குடியிருக்காருல்ல, அந்த இல்லத்துக்கு பேர் என்ன? சம்மந்தி. அந்த இல்லத்துக்கு நெருக்கமாக கூட இருக்கலாம்ல? இருக்கலாம் தானே? பூ இல்லம் தானே? இருக்கலாம்ல? இருக்கலாம். எப்படி நீங்கள் குறிஞ்சின்னு எப்படி சொல்கிறீங்க? பிஜேபி வந்து ஏடிஎம்கேயோட கூட்டணியில் இருக்குது, இடி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து டிஎம்கே தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போ அங்கே தானே சார் குறிஞ்சிலாம் இருக்குது. சரி, ரைட்டு. அதை விட ரொம்ப எளிமையாக பதில் சொல்லிடலாமே. எடப்பாடி பழனிசாமி எந்த நடிகையோட நெருக்கமாக இருக்காரு? அதை கேட்டாலும் முடிஞ்சு போச்சு இல்லை? புரிஞ்சிருச்சு சார். சரி, நெருக்கமான நம்பர் நடிகை இதுதான் யாருன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கும் தெரியுது, உங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. 1 2 3 4 5 6 7 8 9 அவ்வளோதான். ரைட். நீங்கள் தான் சார் சொன்னீங்க. என்னப்பா? ஒன்றும் இல்லை சார். ஏய், நான் நம்பர் நடிகைன்னு சொன்னாங்க பாருங்க, என்னப்பா போட்டிருக்கேன்? நெருக்கமான நம்பர் நடிகை, ரைட்டா? நம்பர் நடிகையும் தங்கள் ரேடாருக்குள் கொண்டு வந்திருக்கிறார்களாம். திமுக மேலிடத்திற்கு நெருக்கமான பிரமுகர், இவங்க 2 பேருக்கு தெரியாது, நானே சொல்லிடுறேன். ரத்தீஷ். இட்லி கடை படம் பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். கன்றாவியாக இருந்துச்சு, வேவாத இட்லி. அதில் டைட்டில் கார்டில் நன்றி போட்டாங்களா? யாருக்கு போட்டாங்க நன்றி? ரத்தீஷ், ரைட்டா? நான் அன்றைக்கே அந்த ரிவ்யூவில் சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ ஏற்றம் இருந்துச்சுன்னா, இவங்க நன்றி போடுவாங்க. என்ன நன்றி? எதுக்கு நன்றி? லைட் பாயாக இருந்தாரா? கேமராமேன் இருந்தாரா? எதுக்கு நன்றி? அப்போது டாஸ்மாகில் திருடின துட்டை வச்சு சினிமா எடுத்தது இல்லாமல் நன்றி வேறு போட்டுக்கிறாங்கன்னா எவ்வளோ ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அமலாக்கத்துறை வீடு தேடி வந்தபோது இவர் துபாய் வழியாகத்தான் லண்டன் சென்றார், ஓகேவா? திமுக மேலிடத்திற்கு நெருக்கமான பிரமுகர் துபாயில் பல்வேறு முதலீடுகளை செய்திருக்கிறார். அதில் சில முதலீடுகள் இந்த வழியாக செய்யப்பட்டிருக்கிறதாம். எந்த வழியாக? நடிகை, நம்பர் நடிகை. காஸ்மெட்டிக்ஸ், ஆயத்த ஆடைகள் என்று குறுகிய காலத்தில் நம்பர் நடிகை செய்த முதலீடுகளும் விசாரிக்கப்படுகின்றன என்கின்றன டெல்லி வட்டாரங்கள். புதுசாக ஒரு பிராண்டும் வந்திருக்கு சார். அப்படியா? அதுவும் ஒரு நம்பர். ஆமாம், பிராண்ட் அது. ரைட். ஆனால் அந்த காஸ்மெட்டிக்ஸ்க்கு பிரம்மாண்டமாக விளம்பரம்லாம் பண்ணாங்க. ஓகே ஓகே ஓகே, நம்ம அதை யூஸ் பண்ணுறதுல இல்லை, அதனால நமக்கு நடிகை தான் வந்து ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஓகே, இப்போ நேர்கள் யார் ப்ரொமோஷன் பண்ணுறதுன்றது பார்த்து கண்டுபிடிச்சிக்குவாங்க. எந்த விளக்கமும் வேண்டியதில்லை, அதனால் இதோட நிப்பாட்டுங்க உங்கள் விளக்கத்தெல்லாம். இதுக்கு ஓப்பனாகவே சொல்லியிருக்கலாம். ஏப்பா அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. ரைட். விகடனில் வந்திருக்கிறத சொல்கிறேன் நான். சார் என்டிஏ பற்றி சொல்லிட்டீங்க, டிஎம்கே பற்றியும் சொல்லிட்டீங்க, மீதி இருக்க கட்சியை பற்றி எதுவும்? மீதி யார் இருக்கா? சீமான் அவர்கள் இருக்காரு, அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க. அண்ணனை விடு, அவர் தமாஷ் பண்ணிருக்காரு. பயிற்சி தானே எடுக்க போகிறாரு. விட்டுறதோட பயிற்சி எடுக்கிறவங்க பற்றி, வெற்றி பெறுவதற்காக முயற்சி செய்பவர்களை பற்றி தான் நாம் பேச. விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான முயற்சி செய்கிறாரு. இல்லை, அவர் சொல்வது உண்மையாக போகிறது. இந்த தேர்தலில் போட்டி யாருக்கும் இடையில, டிஎம்கேக்கும் தாவேக்காக்கும் சொன்னாரா? அதுதான் இந்த தேர்தலில் நடக்க போகுது. என்ன சொல்கிறீங்க? உண்மை. 2வது இடம் யாருக்கு? டெபாசிட் யாருக்கு? தேர்தலுக்கு பின்பு கடையை காலி செய்ய போவது யார்? இதில் தான் தாவேக்குக்கும் திமுகவுக்குமான போட்டி நடைபெற இருக்கிறது. விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதா? விசில் சின்னம் ஒதுக்கி அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டு விஜய் என்டிஏ வேட்பாளர்களை தோற்கடிப்பதற்காகவா விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டது? சார் அதுக்கு முன்னாடி சார்
நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு பழைய வீடியோ வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்களுக்கு வந்துட்டு 234 தொகுதியிலையும் வந்து தனித்தனி சின்னம் தான் கொடுப்பாங்க, ஒரே சின்னம் கொடுக்க மாட்டாங்க, மாற்றி கொடுப்பாங்க பிஜேபி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. சரி. ஆனால் அவங்களுக்கு ஒரே சின்னம் 234 தொகுதியிலும் கொடுத்துருக்காங்க சார். கரெக்டு. விசில் சத்தம் அதிகமாக கேட்குது. ரைட்டு. அதுவும் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இது கொடுத்துருக்காங்க. அங்கே நெருக்கமாயிட்டாங்களா? கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டீங்க. இப்போ கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு யார் சொன்னது? இன்னும் வருவாரா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ இது முடியல சார். பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தான் சொல்லணும். சொல்கிறேன். என்ன பேச்சுவார்த்தை என்றால், இந்த சினிமா நடிகர்கள்ட்ட இருக்க பிரச்சனையே இதுதான். நாளைக்கே கூட்டணிக்கு வர்றேன், விஜயை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கணும் என்டிஏக்கு. இப்படி சார்? யார் இதை சொன்னது? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். பாரு தம்பி, தனியாக போட்டியிட்டால் என்ன ஆகும் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு புரிந்திருக்கும். சரியா? 52 வருஷம் ஆகி 32 வருஷம் அதில் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி கூட்டணியின் அவசியம் என்ன என்பதை உணர்ந்து முறிந்த கூட்டணியை புதுப்பித்ததா? எந்த கட்சி ஏடி புதுப்பித்ததா? நேற்று எடப்பாடி பழனிசாமி மேடையில் பேசுனதை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு. பிரதமர் புகழ்ந்து ஒரு நல்ல திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காரு, இந்தியாவோட உட்கட்டமைப்பில் சரி பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் சொன்னார். தட் இஸ் ஃபைன். உலகத்தில் மருந்தே இல்லாத ஒரு வியாதியான கொரோனா வந்த சமயத்தில் நமது பாரத பிரதமர் அவர்கள் அப்படின்ற உடனே என்ன மருந்து கண்டுபிடிச்சாரா நமக்கு தெரியாமல் என்று நான் நினைத்தேன். உலகத்துக்கே வழிகாட்டினாராம் கொரோனாவை எப்படி கையாள்வது என்று. இல்லை ரொம்ப டீப்பாக போவேன்னா எப்படி கையாண்டான்றதெல்லாம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. புரிஞ்சிருச்சு. உலகத்துக்கே மருந்து வழங்கி உலகத்தின் வழிகாட்டியாக இருந்தார் அப்படின்னு மேடையில் திரு பழனிசாமி பேசுகிறாருன்னா, தமிழ்நாட்டை அதிக ஆண்டு ஆண்ட ஒரு கட்சிக்கு பிஜேபி எவ்வளவு அவசியம், கூட்டணி எவ்வளவு அவசியம் என்பது புரிந்ததால் தானே அப்படி பேசுகிறார்கள். இன்னும் சினிமா ஹீரோன்னே நினச்சின்னு இருக்கிறீங்க இல்லை? இப்போ தம்பி விசில் சின்னம் ஒதுக்கி ஆயிற்று, உங்களது வேட்பு மனுக்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடுமா? சரி, சிம்பிளாக ஒரு கணக்கு போடுவோம்ப்பா. எத்தனை சீட்டில் ஜெயிப்பாங்க சொல்லுங்கப்பா. இப்போ விசில் சின்னம் கிடச்சிருச்சு. இப்போ தான் நீ சொல்லிட்டேன் 234 சின்னம்னு சொன்னேன். பார்த்தல விசில் 234க்கு ஒரே விசில், 3 விசில் வச்சா வெந்துருச்சுன்னு எடுத்துடணும். கொடுத்துட்டுல. இப்போ எத்தனை தொகுதியில் ஜெயிப்பாங்க சொல்லுப்பா. சிஎம் ஆகிட்டு வரா? ஏன் எப்போ தான் விசில் கிடச்சிருச்சுல்ல, சிஎம் ஆகிட்டு வரா? ஆயிடுவா சார். எப்படிப்பா நம்பிக்கை சொல்கிறேன்? இல்லை சார், நான் ஒரு அணில், அதனால ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு சொல்கிறேன். நான் ஒன்றும் தவறு சொல்ல, அணிலாக இருப்பது ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. எப்படின்னு சொல்லு கொஞ்சம். சார் அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டான் சார். ரகசியம். ஆமாம் ரகசியம். ஏன் சார், அண்ணன் சீமான் அவர்களே சொல்கிறாரு நான் வந்து முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு. அப்போ விஜய் அவர்கள் சொல்லக்கூடாதா சார்? அப்போ சீமான் சொல்கிறது போல தான் நீங்கள் சொல்கிறதையும் எடுத்துக்கணும். அப்படி தானே? ஈக்குவல்ட்டி ஆயிடுச்சு, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்கிறேன் தம்பி. அதிமுக ஒரு தொகுதிக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கு சொல்லு? 20 கோடி. திமுக எவ்வளோ ஒதுக்கியிருக்கு சொல்லு? 35 கோடி 40. இது இந்த 2 கட்சிகளும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய கட்சிகள். சரியா? கொடுப்பாங்க, 2 பேரும் கொடுப்பாங்க. அதனால் இது பட்ஜெட்டு. பணமே கொடுக்க வேண்டாம். சுமாராக ஒரு வேட்பாளருக்கு ரஃபாக எவ்வளோ செலவு பண்ணணும் சொல்லு? 5 கோடி மினிமம். ஓகே, ரீசனபிள் அமௌண்ட்டு. அட்லீஸ்ட் 2. ஏன் அவ்வளோ போகிறேன்? 2 கோடி செலவு பண்ணும். ரைட்டா? நான் சொல்கிறது எதுக்குன்னா, ஒரு தொகுதியில் எத்தனை தெரு இருக்கும், எத்தனை வார்டு இருக்குன்றது தெரியும் உங்களுக்கு. ரைட்டா? ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு இன்றைக்கி நீ தான் வேட்பாளர் தாவேக சார்பாக. ராயபுரம் தொகுதியில் காலையில் நீ பிரச்சாரத்துக்கு போகிற. எப்படி பிரச்சாரம் பண்ணுவேன்? நோட்டீஸ்லாம் அடிப்பேன். நோட்டீஸ் அடிப்பேன். ரைட்டு. விசில் எடுத்துகிட்டு போவேன். அடிச்சுட்டு எல்லா வீட்டையும் கொடுப்பேன். விசில் அடிச்சுட்டு போனேன்னா குப்பைக்காரன் வந்திருக்காண்டு குப்பை எடுத்து கையில் கொடுத்துட்டா அப்படியா? அது மட்டும் அடித்தா போதாது. எப்படி பிரச்சாரம் பண்ணுவேன் சொல்லு? சார் எல்லாத்தையும் போய் இந்த மாதிரி கொள்கையில் சொல்லுவேன். தனியாக போய் கேட்பியா? இல்லை, நிறைய பேரை கூட்டிகிட்டு வரணும். அந்த நிறைய பேர் டெய்லியும் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு 30 நாள் உன் கூட சும்மா வருவானா? மற்றதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். சோறு வாங்கி போடணுமா 3 வேளை? ஆமாம். இங்கே சென்னையில எல்லா இடத்துலையும் சரக்கு வாங்கி தரணும் இல்லையாப்பா? எல்லாம் வரமாட்டாங்க. அது போக கையில் காசு தரணும். ரைட்டா? 1000 ரூபாய் கம்மியாக யாரும் வர்றதில்லை. இன்றைக்கெலாம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் போலலாம் இல்லை, அவங்களே ஆர்டிஜிஎஸில் துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. சரியா? வேணும். இப்போ ஒரு 30 நாளைக்கு கூட எப்படியும் ஒரு 30 பேராவது வேணும்ல அவன் கூட வர்றதுக்கு. விஜய் வந்தால் யாருமே கூப்பிடாம வருவாங்க. என்ன நீ போனால் வருவாங்களா? நீ தான் ராயபுரம் தொகுதியோட தாவேக வேட்பாளர். சொல்லு. நீங்கள் ஏன் சார் தாவேகிட்ட காசு இல்லைன்னு நினைக்கிறீங்க? சரி, எங்கே இருக்குது சொல்லுப்பா? ஆதவர்ஜனா இருக்கார்ல. இது பற்றி தான் நான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன். மாமனாரை கூப்பிட்டு மருமகம் பண்ணுறதுக்காக நீ ஜெயிலுக்கு போறியான்னு கேட்டுட்டார் அமித்ஷா. யார் மருமகன்? ஆதவர்ஜன்.
பாசிச பாஜகன்னு சொல்லுனுக்கிறான், நீ பாட்டுக்கு அவனுக்கு துட்டு கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொன்ன உடனே மார்ட்டின் லோனாக கொடுத்துருக்கேன், லோன் கொடுக்க நீ இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ரைட்டா? அந்த பேங்க் க்ளோஸ்டு, ஷட்டர் சாத்தியாச்சு. வேறு சரி, ஆதவர்ஜனா கொடுக்குறதா இருந்தால் கூட ஆதவர்ஜனா அவர் தொகுதிக்கு செலவு பண்ணுவாரா, 234க்கு செலவு பண்ணுவாரா? அதுக்கு தானே சார் அவர் இருக்காரு. ஆமாம், அவர் தான் மாநாடுக்கு எல்லாத்துக்குமே அவர் செலவு பண்ணிட்டு இருந்தார். ஒரு மாநாடு செலவு பண்ணலாம், 2 மாநாடு செலவு பண்ணலாம். 234 இப்போ நீயே வந்து சொன்ன 5 கோடி தேவைப்படுன்னு, நான் 3 கோடி சொன்னேன். எவ்வளோ ஆச்சு 234 கோடி தொகுதிக்கு? 1000 கோடி, 500 கோடி வை 500 கோடி இருக்கா? ஏன் சார் விஜய் அவர்கள்ட்ட இல்லையா சார்? நிறையா படம் நடிச்சிருக்காரு. இத்தனை படம் நடித்து சம்பாதிச்சு இன்கம் டேக்ஸ் வேறு ஃப்ராடுத்தனம்லாம் பண்ணி 500 கோடி பேங்க்கில் வச்சுருப்பாரு. அதை எடுத்து மொத்தத்தையும் எலெக்ஷனில் செலவு பண்ணிவிட்டு எல்லாம் விசில் அடிச்சுட்டு தின்னுட்டு போயிடுவாங்க. அவர் தெருவில் நிற்கிறதா? சினிமா வேறு நடிக்க மாட்டேன்ட்டாரு. சொல்லுப்பா. என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க? ஏன்பா நான் இந்த பாரு, நான் என்ன சொன்னேன்? நீ ஒரு அணிலா இல்லை ஜெயிப்போம் சிஎம் ஆவேன்னு சொன்னேன். நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், பதில் சொல்லு சார். எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க ஜெயிச்சிருந்தான்னு சொல்லுவாங்க. நீ அதெல்லாம் பார்த்து அதே மாதிரி நீயும் வந்து நாம் தமிழர் எப்படி ஜெயிச்சிடும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நாங்களும் தமாஸ்க்கு சொல்கிறோன்னு சொல்கிறியா? அப்படி சொல்லலை, ஜெயிப்போன்னு ஒரு நம்பிக்கை. எப்படி நம்பிக்கை? காங்கிரஸ் வந்துச்சுன்னா சார் அவங்க செலவு பண்ணுவாங்க. காங்கிரஸ் அவங்க தொகுதிக்கு செலவு பண்ணுவாங்களா, உங்கள் தொகுதிக்கும் சேர்த்து செலவு பண்ணுவாங்களாப்பா? அவங்க தொகுதிக்கு தான் பண்ணுவாங்க. இன்னொன்று, இங்கேயாவது ஒரு 25 தொகுதியோ என்னமோ தான் திமுகவில், அங்கன்னா 60-70 தருவாங்களா? ஆள் இல்லை தயவுசெய்து எடுத்துக்கங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு செலவு பண்ணுவாங்களா, உங்களுக்கு செலவு பண்ணுவாங்களா? இன்னொன்று, ஃபஸ்ட்டு காங்கிரஸ் கட்சிக்கிட்ட ஏது போனா சார்? காங்கிரஸ் கண்டிப்பாக வந்துடும் சார். எங்கேப்பா வந்துடும்? அந்த டிவி கேட்டால் ராகுல் காந்தி சொன்னார்வன்ட்ட உங்கள் காங்கிரஸும் டிஎம்கேவும் வந்துட்டு இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை வந்துட்டு குழப்பமான சூழ்நிலை தான் இருக்குது. அப்போ வந்துட்டு டிவிகே கிட்ட நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே. அப்போ வரதுக்கான இதுதானே சார் தெரியுது. சார் பிரவீன் சக்கரவர்த்தி கூட விசில் சின்னம் விஜய்க்கு ஒதுக்கப்பட்டதுக்கு அப்புறம் விசில் ஊதப்பட்டது அப்படின்னு சொன்னார். ஆமாம், நீ விசில் ஊதிட்டு போ, அவங்க வீட்டு கூர்க்கா வேலை பாருன்ட்டு அனுப்ப போகுது காங்கிரஸ். பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னால் கேட்டுப்பாங்களா அந்த கட்சி? இவங்க அப்படி தானே நம்பிட்டு இருக்காங்க விஜய். அதனால தான் எங்கே போக போகிறாங்கன்னு நான் சொன்னேன். யதார்த்தம் புரிந்துவிடும். இன்னும் பகல் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார்கள் திரு விஜய் அவர்கள், எப்படியும் காங்கிரஸ் வந்து விடும் என்று. நீங்கள் சொல்கிறேன், 28+1 காங்கிரஸுக்கு ஒரு மாநிலங்களவை கூடுதலாக 4 சீட்டு காலியாகுது. அதில் என்ஆர்எல்எங்களுக்கு ரெனியூ பண்ணிடுவாங்க. இன்னொரு 3 சீட்டுக்கு அதில் 1 காங்கிரஸுக்கு தரதுக்கு, ஏன்னா காங்கிரஸை ரீட்டைன் பண்ண வேண்டிய நெருக்கடியில் திமுக இருக்குது. ஓகேவா? ஒரு மாநிலங்களவையை கொடுத்துட்டு 28 சீட்டில் ஃப்ரீஸ் பண்ணுறதா டீல் ஆல்ரெடி ஓவர். ப. சிதம்பரம் பேசி டெல்லியில் பேசி முடித்து விட்டார். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் ஆகணும். ரைட்டா? பேசி முடித்து விட்டார். அது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா உங்களோட கூட்டணி கனவு தெரிஞ்சு போயிடும். எப்படி வருவாங்கன்ற சொல்லு. எதை வச்சு சொல்கிற நீ? பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறத வச்சு சொல்கிறியா? ஜனநாயகன் படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகாத போது எல்லாருமே ட்விட்டு சமூக ஊடகங்கள்லாம் பேசினாங்க. அதையும் தாண்டி வந்துட்டு டிஎம்கேவும் காங்கிரஸும் வந்துட்டு ஒரு மாதிரி குழப்ப நிலையிலே இருக்காங்க. அதை வச்சு தான் நான் ராகுலே ட்வீட் போட்டிருந்தாரு. ஆமாம், அதுக்காக. அதையும் தாண்டி சார் பராசக்தி படம் வந்துட்டு இந்த டைமில் எடுத்திருக்காங்க. அது காங்கிரஸை எதிர்த்து எடுக்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் இருக்குது. அதையும் மனசில் வச்சுட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? ஸோ இந்தியா கூட்டணி போன்ற ஒரு முக்கியமான கூட்டணியை 2 சினிமாக்களின் அடிப்படையில் 150 வருட காங்கிரஸ் கட்சி உடைத்து விடும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். கரெக்டா? சொல்லுப்பா. அதானே நீங்கள் சொன்னதோட சப்ஸ்டன்ஸு. சார் எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. அவ்வளவுதான் உங்களுக்கான அரசியல் அறிவு. புரியுதா? நான் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கான வாய்ப்பே இல்லை. இன்னொன்று, காங்கிரஸ் அந்த பக்கம் போச்சுன்னா திமுகவோட தோல்வி உறுதியா இல்லையா? கண்டிப்பாக விட்டுருவாங்களா? விட்டுருமா திமுக? என்ன ஒரு 2-3 சீட்டு எக்ஸ்ட்ரா அவ்வளோதானே கொடுத்து பிடிச்சி வைப்பாங்களா? போயான்ட்டு அனுப்பி விடுவாங்களா? சொல்லுங்கள். பிடிச்சி வைக்க தான் பார்ப்பாங்க. அப்புறம் எப்படிப்பா உங்ககிட்ட வருவாங்க? அவங்க தான் சொல்கிறாங்க காங்கிரஸ் வந்துடும் வரப்போகுது அப்படின்றாங்க. இதே மாதிரி தான் விஜய் ஏமாத்திட்டு இருக்கீங்க. கரெக்டா? சரி, இது விஜய்க்கே புரிய வேணாமா? விஜய்க்கு புரிஞ்சிச்சுன்னா ஏன் ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பிக்கிறாரு? புரிஞ்சிச்சுன்னா செவனேன்னு சினிமாவில் இருந்திருப்பார். கூட ஒருத்தன் காதில் ஓதுறான்றதுக்காக கண்ணை மூடிட்டு வந்துடுறதா? தப்பு இல்லை சார். இந்த வின் பண்ணிட்டு போகணும். ஃபஸ்ட்டு உழைக்கணும் ஹரிஷ். வின் பண்ண எல்லாரும் வின் பண்ணுறது தான் வர்றாங்க. குறைந்தபட்ச உழைப்பை போடணும். என்ன உழைச்சிருக்கீங்க இது வரைக்கும்? கடைசியாக 2 வாட்டி டெல்லிக்கு போய் விசாரணை அட்டன் பண்ணதை தாண்டி விஜயோட பப்ளிக் அப்பியரன்ஸ் என்ன, பப்ளிக் நிகழ்ச்சி என்ன? சொல்லுப்பா. விர்ச்சுவல் வாரியர்ஸே நீங்கள் பெட் ரெஸ்ட் இருந்தீங்க, ட்விட்டரில் வந்து ஃபுல்லாக திட்டிட்டு இருந்தாங்க விஜய். யாரான்னு போய் பார்த்தா விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் விஜய் ஃபோட்டோ. ஏப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் படத்தை விட்டுட்டு வாங்க, படம் வந்து எப்போ வந்தாலும் நாங்கள் பார்ப்போம், ஏன்னா இன்னைக்கு வந்து பாலிடிக்ஸ் செய்யுங்க, அதுதான் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் ஃபுல்லாக. ஆனால் விஜய்க்கு அதை விட படம் தானே முக்கியமாக இருக்குது. இன்னைக்கு வந்து இவங்க சொல்கிறத தான் நம்ம ஃபர்ஸ்ட் நாள்லேயே சொல்லிட்டு இருக்கோம். வாங்க கடிச்சு வச்சாங்க. கரெக்டா? இன்னைக்கு அவங்கதே வந்து சொல்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, ஃபேக் ஐடி எதுனும் அப்படின்னு போய் பார்த்தேன். ஆனால் உண்மையாகவே இதுதான் பெரிய பெரிய ஐடி. ஹரிஷ், இதுதான் யதார்த்தம். இது பதில் தெரியுதா?
பிடிக்கும், விஜய் பிடிக்கும். இவங்க 2 பேரும் வேணா விஜய் சிஎம் ஆகணுன்றதும் ஆசை இருக்குது, ரைட்டா? எப்படி அவன் கேட்டால் பதில் இருக்கா? அரசியலே பண்ணாமல் வெற்றி பெற்று விட முடியுமா? நேற்று என்டிஏ மீட்டிங்கை பார்த்தீங்க. திமுக கூட்டணி ஆல்ரெடி சீல்டு, தெம்பாக இருக்காங்க. திமுக கூடாரமே கலகலத்து போய் பயந்து போய் இருக்கிறார்கள். ஏன்னா பிரதமர் இந்த கரப்ஷன் பேசின உடனே ஊழல் பண்ணவங்க அத்தனை பேருக்கும் வயிறு கதக்குன்னு இருக்குமா இருக்காதா? இவங்க கலங்கி போயிருக்காங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்னும் முதலமைச்சர் கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறவங்கள எதில் சேர்த்துக்கிறது? உண்மையாகவே அது நினைக்கிறாரா சிஎம் ஆகிடுவோன்ட்டு? தம்பி, கரண்ட்டு பேச்சுவார்த்தை நான் சொல்கிறது போதுமா? எப்படிப்பா ஒத்துக்குவார்? உங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிஜேபிக்கு பன்னீர்செல்வத்து மேலே எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. விசுவாசமான அடிமை. இன்னையா ஒரு 2 சீட்டு கொடுத்து தொலைஞ்சிட்டு போங்க அப்படின்ற மூடில் தான் பிஜேபி இருக்குது. இபிஎஸ் வேண்டான்னு சொல்லிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக பியூஷ் கோயல் ரவீந்திரநாத்தை பார்க்க முடியாதுன்றாருப்பா ஹோட்டலில். ஸோ 2 நிமிஷம் அப்படின்னு கேட்டதுக்கு முடியாதுன்ட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு பழனிசாமியை மதிக்கிறாங்கன்னு தெரியுதா? அப்படி இருக்கும்போது அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிருவாங்க. எப்படி சார் போய் கேட்குறாங்க? இப்போ தெரியுதா? சரி சார், முதலமைச்சர் இதுதான் கொடுக்க மாட்டீங்க, துணை 2 வருஷம் சிஎம் அது. இப்படி கேட்டதுனால தான் என்டிஏ கூட்டணியே உருவாச்சு தமிழ்நாட்டில். அப்போ இப்படியே ஜனநாயகன் படம் மாதிரி கனவு கண்டுக்கிட்டே உட்காந்துருக்க தான் உங்கள் பிளான், கரெக்டா? ஆக்சுவலாக விஜய் ஸ்ட்ராட்டஜிக்கு தான் திங்க் பண்ணியிருந்தாக்க ஃபஸ்ட்டே ஏடிஎம்கேயோட சேர்ந்துருந்தாக்க டிஎம்கேயும் ஒழிச்சிருக்குண்ணா, பிஜேபியும் ஒழிச்சிருக்குண்ணா, 2 எதிரியுமே தூக்கி போட்டு சாத்தியிருக்குண்ணா. அதுக்கு தானே எடப்பாடி பழனிசாமி தம்பி கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு. என்ன சொன்னீங்க? 2 வருஷம். இப்போ தெருவுக்கா போகிறேன் தான், தெருவுக்கு வந்துட்டேன் சார். 2 வருஷம் சிஎம் கேட்டிருந்தார் முன்னாடியே, பிஜேபி சேர்றதுக்கு முன்னாடியே. அப்போ இப்போ எப்படி சார் போய் முதலமைச்சர் கேட்பாங்க? கேட்குறாங்கப்பா. அதனால தான்ப்பா அவங்க வேற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். மேலே இருந்து கீழே வருவாங்க, கீழே இருந்து மேலே போகிறாங்களேன்னு கேட்குறேன். கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணிடணுமா? அதாவது இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, பிஜேபி தானே கூப்பிடுறது, கூட்டணிக்கு வர்றியா, சார்ஜ் ஷீட்டில் பேரை சேர்க்குவான்னு அவங்க தானே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வர்றான் சிஎம் கேண்டிடேட் எங்களை அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் பிஜேபி எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ணி விஜய் சிஎம் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணணும்னு நம்புகிறாங்கப்பா. புரியுதா? இப்போது நான் சொன்னேன்ல, இந்த ஒரு திரு பழனிசாமி அவர்கள் மறுத்த ஒரே காரணத்தால் 3 முறை முதலமைச்சராக இருந்த திரு பன்னீர்செல்வத்தை தூக்கி போடுகிறது பிஜேபி. இதை புரிஞ்சவர்களுக்கு இந்த பேச்செல்லாம் பேசுவாங்களா பிஜேபின்றது புரியணுமா வேணாமா? இன்னைக்கு நான் இப்போது வெளியில் சொல்ல விரும்பவில்லை, கரூர் விவகாரத்தில் விஜய் தரப்பு சில தடயங்களை அழித்திருக்கிறது. சரியா? எப்படி சொல்கிறீங்க? அது ஜனநாயகன் படம் தொடர்பானது. சரியா? இதெல்லாம் நான் சிபிஐ ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சின்னு பல முறை சொல்லிட்டு இருந்தேன்ல, இதெல்லாம் கையில் கிடச்சிருக்கு. நீ விசில் கொடுத்துட்டாங்க, விசில் அடிச்சுன்னு சுற்றுற, என்ன வேணாலும் பண்ண முடியும். புரியுதா? சரி, உங்களுக்கு விசில் சின்ன கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில், தேர்தல் ஆணையம் கொடுத்தா என்ன, பிஜேபி கொடுத்துட்டாங்க. ஒரு சாதாரண படத்துக்கு தண்ணி காட்டுறாங்களே, அது உங்களுக்கு புரியுதா புரியலையா? இப்போ விசில் சின்னம் கொடுத்து தேர்தலில் 234 தொகுதியிலையும் போட்டிக்கிட்டு நீங்கள் முதலமைச்சர் ஆகிடுவீங்க. பிரதமர், உள்துறை அமைச்சர், அதிமுக பொதுச் செயலாளர், தலைவர்கள் அத்தனை பேரும் ஆகிட்டு போட்டும்பான்னு போயிடுவாங்க வீட்டுக்கு. உங்களுக்கு வேறு தொழில் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் வேறு தொழில் இருக்கிறதா? அரசியல் தான். அப்போ அவங்க எப்படி வேலை செய்வாங்க? உங்களுக்கு வேறு தொழில் இருக்கிறதுனால தான் மெதப்பில் மல்லாகப்பட்டுனுக்கிறீங்க வீட்டில், கரெக்டா? ஆனால் பிஜேபி நாளைக்கு அதையும் செய்ய விடாது, அந்த பயம் இருக்காது. புரிஞ்சிச்சுன்னா கூட்டணிக்கு வந்துடுவோம் பாஸ், அவ்வளோதான். சரி, இந்த 234 தொகுதிக்கு நீ பிரச்சாரம் பண்ணுவேன் சொன்னேன். நான் போய் இந்த மாதிரி விசில் அடிப்பேன், நோட்டீஸ் கொடுப்பேன்னு சொன்னேன். விஜய் எப்படி பிரச்சாரம் பண்ணுவார்? அதான் சார், அதே மாதிரி தான் அந்த விசில் அடிப்பாரா? எல்லாரும் விஜய் முகமூடி போட்டு போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. விஜயே வந்து பொண்ணதான் அர்த்தம் அது. அப்போ விஜய் 234 தொகுதியில் நிற்கிறாருன்னு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருவாங்க. இப்படி தான் பிரசாத் அவர்கள். இன்னும் நல்ல நல்ல டெவலப்மெண்ட்ஸ்லாம் வர இருக்கிறது. சரியா? எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார். சொல்லுங்கள். ஓபிஎஸ் அவர்களுக்கு ஃபியூச்சர் என்ன? இப்போ அரசியல் அனாதை. பிஜேபிக்கு வந்து ஓபிஎஸ் மேலே எந்த கோவமும் கிடையாது. கரெக்ட். பழனிசாமிக்கு மட்டும் தான் கோவம். ஆமாம். அப்போ இவர் வந்து பிஜேபி இதை இணைந்து பிஜேபி இதை நிற்கிதாமே, பிஜேபி சின்னத்து. அதுக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு திரு பழனிசாமி சொல்கிறாரு. என்ன பண்ணுவார்? தேவைதானே பிஜேபின்னு நினைக்குதா? தேவையில்லை. சரி, நீ உன்னால எத்தனை தொகுதியில் ஓட்டு வாங்கி தர முடியும்? உன்னால என்ன பண்ணுனா? நீங்க சொல்லுவீங்க ஒரு ஓட்டுனா அதை விடக்கூடாதுன்னு பிஜேபி நினைக்கும் அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லுவீங்க. அந்த ஒரு ஓட்டு கூட விடாம எடுத்தாச்சுன்னு பிஜேபி நினைச்சிட்டா, வைத்திலிங்கம் போயிட்டாரா, மனோஜ் பாண்டே போயிட்டாரா, ஒரு எம்பி ஒருத்தர் இருந்தாரா கூட, ஞாபகம் இருக்கா? தர்மர், மாநிலங்களவை உறுப்பினர். இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிற சமயத்தில் அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுக கரங்களை வலுப்படுத்த போகிறார். யார் இருக்கா அப்போ கூட? இங்கிட்ட ரவீந்திரநாத், இங்கிட்ட ஜெயபிரதீப். கரெக்டா? இவ்வளோதான்ப்பா அவங்க செல்வாக்கு. கடந்த 6 மாத காலமாக. இன்னொன்று சிம்பிளாக சொல்கிறேன், எதுக்கு ஸ்டாலின் வீட்டுக்கு போனீங்க சொல்லுங்கள்? பிஜேபி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்குல்ல, அண்ணாமலை சொல்கிறாருன்னு அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு போய் ஸ்டாலினை போய் வீட்டில் பார்த்துட்டு விருந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்களே, இதை பிஜேபி தலைமை எப்படி பார்க்கும்?
ஒரு இபிஎஸ் சொல்கிறது கரெக்டு தான் சொல்லிட்டு தூக்கி போட்டாங்களா இல்லையா? அதை செய்யாமல் நீங்கள் லாயலாக இருந்திருந்தீங்கன்னா அப்போ பிஜேபி புஷ் பண்ணோம். சொல்கிற பேச்சை கேட்டுட்டு இருந்தாருங்க அவர். விடுங்க, ஒரு தாமரை சின்னத்தில் நிற்க வச்சுக்கணும் விடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? முறுக்கிட்டு போனீங்க. திமுக அணியில் சேருவீங்களான்னு கேட்டதுக்கு அரசியல் எதுவும் நடக்கலான்னு உருட்டுனீங்க. ஞாபகம் இருக்கா? உங்களை எதுக்கு சேர்க்கணும்? சார் இன்னொன்று என்னன்னா சார், செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு ஓபிஎஸ்ஸையும் டிடிவி அவர்களையும் வந்துட்டு நான் தாவேக்க கூட்டி வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துச்சு. அது என்னாச்சு சார்? ஏன்பா குருபூசையில் திருவிழா நடக்குது, குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தரேன் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா இவர் போனார். இவர் அதே மாதிரி கூப்பிட்டா அவங்க வருவாங்கன்றதுக்கு அவங்களுக்கு என்ன அந்த அளவுக்கு அரசியல் அறிவு இல்லாமையாக இருக்காங்க? குருபூஜைக்கு போனீங்கன்னா என்னென்ன நடக்கும்? அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, பண்ணியிருக்கோம் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் கட்சியும் கிடையாது, எதுவும் கிடையாது, தெருவில் நிற்கிறாங்க. திரு தினகரன் அவர்களுக்கு ஏதாவது அரசியல் செய்யணும், பழனிசாமிக்கு நெருக்கடி உருவாக்கணும். அதனால் அவர் கூப்பிட்றாரு. போனால் என்ன நடக்குன்றது நீங்கள் தானே யோசிக்கணும். போன உடனே கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து உங்களை தூக்குனாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முச்சந்தியில் நீங்கள் தான் நின்னீங்க. பன்னீர் அப்பா ஒருத்தன் சோழி முடிச்சுட்டு வந்துட்டு நிம்மதியாக அவர் இருக்கார். டிடிவி எனக்குன்னு ஒரு கட்சி இருக்குன்ட்டு அவர் போய் சேர்ந்துட்டார். இன்றைக்கி யார் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது? இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கோபி தொகுதி எங்களுக்கு ஒதுக்குங்க, மீதியை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு பிஜேபி கேட்டுக்கிறாங்களாம். தெரியுமா? மீறி ஜெயிச்சிருவீங்களா நீங்கள்? கோபியில் ஜெயிப்பார் அவர். 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரன்னு சொல்லிக்கிறீங்களே, அதான் சொன்ன ஞாபகம் இருக்கா? சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா, இன்றைக்கி குரு பூஜைக்கு போகாமல் இருந்திருந்தா, கெடு விதிக்காமல் இருந்திருந்தா நடந்திருக்குமா? அட்லீஸ்ட் இன்றைக்கி குறைந்தபட்சம் உங்களை அமைச்சராக்க மாட்டார் எடப்பாடி, குறைந்தபட்சம் எம்எல்ஏ இருக்கலாமா? கண்டிப்பாக இவரும் விசிலடிப்பார் இல்லையா? தமாசா இருக்குது. இந்த தாவேக கூட்டம் நடக்கும்போது பார்த்தா நெஞ்சில் கையை வச்சுக்கிறாங்களே, என்ன பார்த்து கணக்கு? விசேஷ சத்தம் அதிகமாக ஏதாவது ஏப்பா அதுக்கு முன்னாடி நெஞ்சில் தான் கை வச்சுட்டு இருக்காங்க. உறுதிமொழி சார். ஓ உறுதிமொழியா? இந்த கட்சியில் போய் சேர்ந்த மீண்டும் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, நெஞ்சு பிடிச்சிக்கிட்டாங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி தாவேக்காவோட நிலைமை. ஸோ இது மட்டும் இல்லை, தெர் ஆர் மல்டிபிள் எவிடன்சஸ் வித் பிஜேபி, வித் சென்டர். சரியா? விஜய் கூட்டணியில் நிற்கணுமா தனியாக நிற்கணுமான்றத பிஜேபி தான் முடிவு செய்யும். அவ்வளோதான். விஜய் இருந்தாலும் இல்லை என்றாலும் 200க்கும் அதிகமான தொகுதியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று தான் திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் திட்டமிட்டு அதற்கு எட்டாற்போல் கூட்டணி வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. நிகழ்ச்சி முடியும் தருவாய்க்கு வந்து விட்டோம். திமுக கேம்பில் என்ன நடக்குதுன்றது சொல்கிறேன். ஒரு 3 மாதம் முன்னாடி பிரசாத் சொன்னார், ஏடிஎம்கே பிஜேபி தவிர என்டிஏல யாருமே இல்லாமல் காற்று வாங்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நேற்று மேடையில் யார் யார் இருக்காங்கன்றது காமிச்சிட்டாங்க. மேடையில் இவங்கெல்லாம் ஏறுறாங்கனாலே யார் யாருக்கு எத்தனை சீட்டுன்றது டிசைட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரைட்டா? திமுகவில் தொகுதி பங்கீடு முடிஞ்சிச்சா? எளிதாக முடிந்து விடுமா? அது அதான் காங்கிரஸ் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. 28 சீட்டு அது ஆல்மோஸ்ட் சீல் ஆகிடுன்னு வச்சுக்கோ. எல்லா கட்சிகளும் கூடுதல் சீட்டுகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதுவா? இதில் எங்களுக்கு வேட்பாளரே இருக்காங்களா இல்லையான்னு தெரியலன்னு சொல்கிற கட்சிக்கு டார்ச் லைட் வேறு ஒதுக்கியிருக்காங்க. கவனிச்சிங்களா? ஆமாம் கவனிச்சேன். அந்த கட்சியை மறந்தே போயிட்டோம். தேர்தலான ஞாபகம் வச்சுருக்கு. இந்தப்பா பழைய சின்னத்தை கொடுக்குறேன். எதுக்கு எந்த நேரத்தில் போய் கொடுக்குறீங்கன்னு கோவப்படுறாங்க. நான் கேட்டேன் அவங்ககிட்ட. மக்களே மறந்துட்டாங்க சார். இல்லை அவரே கமலே கோவப்படுறாரு. நான் மட்டும் கேட்டேன்னா நீ இப்போ கொடுத்தானே அன்னை சின்ன வந்துருச்சுனே போட்டி போடலான்ட்டு எவனாவது 2 பேர் வந்து நிற்பான். அப்புறம் இந்த ரஜினி வச்சு எடுக்கிற படம் வேறு டிஸ்டர்ப் ஆகிடும். திமுகவில் இன்னும் கூட்டணி தொகுதி பங்கீட இன்னும் தொடங்கலை. எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை இந்த கட்சி சந்திக்க போகுதுன்றதை நீங்கள் பாருங்கள். பாளையங்கோட்டைன்னு ஒரு தொகுதி, சரியா? நெல்லை மாவட்டம். அங்கே மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அப்துல் வஹாப் என்பவர் திமுகவின் மூத்த அமைச்சர் திரு KN நேருவோட வலதுகிறோம். ஓகேவா? வஹாபுக்கு தான் அங்கே சீட்டு அப்படின்ட்டு நேரு உறுதியளிச்சிட்டாரு. அவரும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் வஹாபு. ஆனால் அந்த அப்துல் வஹாபு மேலே பாளையங்கோட்டை தொகுதி முழுக்க அதிருப்தி, கோபம், கட்சிக்காரனே கடுப்பாகிறான். கடுமையான அதிருப்தி மற்றும் புகார்களின் காரணமாக கட்சி தலைமையை அவர் அந்த மாவட்ட செயலாளர் பதவி விட்டு தூக்கிடுச்சு. பட்டாசுலாம் வெடிச்சு கொண்டாடினாங்க திமுகக்காரங்க. 3 மாதத்தில் நேரு சொல்லி திருப்பி இதே அப்துல் வஹாப் வந்துட்டார். இப்போ இந்த அப்துல் வஹாபுக்கு தான் திமுக சீட்டு கொடுக்கும். நேருவை மீறி பண்ண மாட்டாங்க. திமுக காரனை தோக்கடிக்கிறேன் பார்க்குறியா அப்துல் வஹாப்பை? இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு தொகுதியிலையும் திமுகவுக்கு பஞ்சாயத்து இருக்குது. அமைச்சர்கள் நிற்கிற தொகுதியை விட்டுருங்க, வேலூர், நேரு உங்கள் தொகுதி, இது தவிர இருக்குது. நான் என்டிஏ வாரம் சர்வே எடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த எல்லா பிரச்சனையையும் மைக்ரோ லெவலில் ஆராய்ஞ்சு கையில் வச்சுருக்காங்க. இதனால தான் 200+ன்னு அவங்க தைரியமாக சொல்கிறாங்க, அடிக்க முடியும். இப்போ நான் சொன்னது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டு இருக்கா? என்டிஏ ஷேப் ஆகிடுன்னு சொன்னேன்னா எப்பயோ சொல்லிடுறீங்க. அப்போ எல்லாரும் வந்து கமாண்டில் என்னென்னமோ சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நடந்ததுக்கப்புறம் அந்த இதை கட் பண்ணி போட்டு ஐயோ அன்னைக்கே சொன்னாரே அப்படின்றாங்க சார். கன்றாய கணிதா சவுக்கு உறுதியாக இப்போ ஓரளவுக்கு நம்பிக்கை வருதா? திமுக உறுதியாக தோற்கிறது இந்த தேர்தல்னு சொன்னேன்ல. நேற்று நீங்கள் இந்த பிரைம் மினிஸ்டர் பேசுனது, எடப்பாடி பழனிசாமி பேசுனது ரெண்டையும் நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட நோக்கம் 26ல் திமுகவை தோக்கடிக்கிறது இல்லை. திமுகன்ற கட்சியே இருக்கக்கூடாது. உதயநிதி சனாதனத்தை இழிவுபடுத்தி பேசினாலும் ஒட்டுமொத்த கட்சியும் உதயநிதிக்கு சப்போர்ட்டாக தான் நிற்கிது.
சப்போர்ட் தானே பண்ணுறீங்க. அப்போ அந்த கட்சி எதுக்கு இருக்கணும்? கார்த்திகை தீபத்தன்னைக்கு மலை மேலே தீபம் ஏற்றக்கூடாதுன்ட்டு ஒட்டுமொத்த கட்சியும் தானே பஞ்சாயத்தில் இருக்குது. அதுக்காக ஏற்றணும்னு தீர்ப்பளித்த நீதிபதி மீது பதவி நீக்க தீர்மானம்லாம் கொண்டு வரீங்க நீங்கள் இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு கட்சி இருக்கணுமா? முடிச்சு விடுவோம். அதுக்கு முடிச்சு விடுறதுக்கு தாவேக பயன்படும். அது என்டிஏ உள்ளிருந்தோ வெளியிலிருந்தோ. இப்போ திமுக இடத்த ஒரு கட்சி வந்து நிரப்புனாதான் டிஎம்கே அழிஞ்சு போகும். அதுக்கு தாவக யூஸ் பண்ணிக்கிறாங்களா? விசிச்சின்னம் கொடுத்து திமுகவை அழிச்சிட்டு அந்த இடத்துல நாம் வளரணுன்றது தான் பிஜேபியோட திட்டம். 26 தேர்தலுக்கு பிறகு தாவேக தானாக போகுதுப்பா. 233 தொகுதிகளில் டெபாசிட் போச்சுன்னா அதுக்கப்புறம் தாவேக இருக்குமா? சொல்லுமா தம்பி? இருக்காது. அப்புறம் எப்படி செய்யுமாவீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். எம்எல்ஏவே ஆக முடியாது. அதனால் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் திருப்பி எலெக்ஷனை தவிர வேறு சிந்திக்கிறதே இல்லை இந்த கட்சின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் கூட ட்விட் போட்டிருந்தார் சார். மோடி அவர்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் நீட் விலக்கு எப்போது அமலுக்கு வரும், அப்புறமேட்டுக்கு கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ திட்டங்கள் எப்போது ஒப்புதல் வரும், இது மாதிரி ஒரு 5 கேள்வி கேட்டிருந்தாரு. மோடியா வாக்கு கொடுத்தாரு ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட்டு விலக்குன்னு சொல்லுப்பா. ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்குறீங்க, நீ பதில் சொல்லியா? அந்த நீட்டை வச்சு மறுபடியும் விட்டுருவாங்களா டிஎம்கே? எடுபடா தம்பி, போன வாட்டி எடுபடலையே. அண்டு மோடி அவர்கள் வந்து பேசும்போது டபுள் இன்ஜின் சர்க்கார், அதாவது டபுள் இன்ஜின்னா என்னென்னா மாநிலத்திலும் ஒரே கூட்டணி ஆட்சி, மத்தியிலும் ஒரே கூட்டணி ஆட்சினா நிதியெல்லாம் எளிதாக வரணும். இது எல்லா மாநிலத்திலையும் உருட்டுறாங்க இங்கே டபுள் இன்ஜின் சர்க்கார்னு அது சொல்கிறாங்க. அது சரியாது. அது அப்படி சொல்கிறது வந்து தப்பு தானே. நீங்கள் யாராக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்க கேட்குறத மக்களுக்காக நீங்கள் கொடுத்துட்டு போயிடணும் நிதி. இவங்க வந்து என்னோட கூட்டணி இதை இருந்தால் தான் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு குடியாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. சரி, நான் ஒத்துக்கிறேன். நான் ஒரு பாமரன், சரியா? நான் இங்கே ரோட்டில் ஜொமேட்டோ ஓட்டின்னு இருக்கிறேன், இல்லை பழக்கடை வச்சுருக்கிறேன், ரைட்டா? எனக்கு குடியாட்சி தத்துவத்தை பற்றி கவலையா, எனக்கு தேவையானது கிடைக்க வேண்டும் என்ற கவலையா? எனக்கு தேவையானது இன்னைக்கு கிடைக்கணும். அப்போது குடியாட்சி தத்துவத்தை பற்றி பேசுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக, அன்றாடங்காய்ச்சிகள், வேலை தேடி அலைபவர்கள், பாமரர்களின் எண்ணிக்கை அதிகமாக? அவ்வளோ தான் அதிகம். அதனால தான் இப்படி சொல்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். முந்தா நாள் அசெம்பிளியில் ஒரு விவாதம் நடைபெற்றிருக்கிறது. அதிமுகவில் தொழில்துறை அமைச்சராக இருந்த திரு தங்கமணி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு 12 லட்சம் கோடி முதலீடு வந்ததாக சொல்கிறீங்க, ஆனால் ஃபாக்ஸ்கான் கர்நாடகாவுக்கு போயிடுச்சு, கூகுள் மற்றும் RLZ ஆந்திராவுக்கு போயிடுச்சு, இந்தியாவுக்கு 100 ரூபா முதலீடு வந்துச்சுன்னா ஆந்திராவுக்கு 25 ரூபா போயிடுது, ஆனால் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் தொழில் முதலீடு அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு சொன்ன உடனே இந்த டிஆர்பி ராஜா, இந்தியாவில் முதலீடு செய்யும் பல நிறுவனங்கள் அலுவலகங்களை வந்து மும்பை, டெல்லியில் வச்சுக்குவாங்களாம், ஆனால் ஃபேக்ட்ரி தமிழ்நாட்டில் இருக்குமா? ஏதாவது புரியுது உனக்கு? புரியுது. எனக்கும் புரியல, அவருக்கும் புரிஞ்சிருக்காது. குத்து மதிப்பாக உருட்டுறது. ஏன்பா, ஒரு நிறுவனம் முதலீடு பண்ணுதுன்னா அந்த நிறுவனம் முதலீடு பண்ணி எவ்வளோ வேலைவாய்ப்பு வந்திருக்குன்றது தானே கேள்வி. அதுக்கு தானே பதில் சொல்லணும். அதுக்கு ஃபேக்ட்ரி இங்கே இருக்குது, ஹெட் ஆஃபீஸு பாம்பேயில் இருக்குது, டெல்லியில் இருக்குது. ராஜாவோட பதில் என்ன? அப்புறம் திருப்பி நாங்கள் இவ்வளவு 10.62 லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்படும், 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும்னு நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டிருக்கோம். அதனால் 75% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இது வரைக்கும் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடச்சிருக்குன்னு, எவ்வளோ பேருக்கு வேலை கிடச்சிருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு. கேட்ட உடனே இதற்கான விளக்கம் வர பிப்ரவரி 12 ஒரு மாநாடு நடக்குது, அன்னைக்கு சொல்கிறேன், அன்னைக்கு நீங்கள் வந்து அந்த விளக்கத்தை கேட்டுக்குங்க எங்கள் அசம்பிளியில். இப்படி ஒரு பதில் சொல்கிற மாங்க அமைச்சர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இவர் தான் தொழில்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இதையும் சொல்கிறாரு. வெள்ளை அறிக்கைன்னு கொடுன்னு கேட்டால் வெள்ளை பேப்பர் தூக்கி கட்டுறாருங்க. இவரெல்லாம் அமைச்சரான்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், திருப்பி தங்கமணி கேட்குறாரு, ஃபாக்ஸ்கான் நிறுவனம் கர்நாடகாவுக்கும் RLZ நிறுவனம் ஆந்திராவுக்கு சென்றதா இல்லையா? கேட்குறது பதில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இவர் தங்கமணி கேட்ட உடனே வேறு மாநிலம் வளர்ச்சி அடைகிறது தங்கமணிக்கு பிடிக்கலையான்னு பதில் சொல்கிறாரியா? அசம்பிளி ப்ரொசீடிங்ஸு பேப்பரில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. தமிழகத்தின் தொழில்துறை அமைச்சர் இப்படி பதில் சொல்லலாமா? இது ஒரு ஷோ நடக்கும் சார். ஒரு கொஸ்டின் கேட்டால் நீங்கள் அதுக்கு ஆன்சர் சொல்லக்கூடாது, வேற ஏதாவது சொல்லணும். அது மாதிரி பண்ணுறதுக்காரு தெரியுதா? சரி, நானும் அதில் உடன்படுறேன். குடியாட்சி தத்துவத்திற்கு எதிரானது தான். நீ எனக்கு ஓட்டு போட்டால் தான் உனக்கு ஃபண்டு, இல்லைனா ஃபண்டு கிடையாதுன்றது அடாவடி. நான் அதை எதுக்குறேன். ஆனால் படித்து முடித்து விட்டு வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய, நான் சொமேட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கேன், ஒரு நாளைக்கு 10-11 மணி நேரம் நான் வண்டி ஓட்டி பெட்ரோல்லாம் போட்டது போக ஒரு 400-500 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 11 மணி நேரம் நான் 2 வீலர் ஓட்ட வேண்டியதாக இருக்குது, ரைட்டா? இப்போது ஒரு இந்தியாவோட பிரதமர் வந்து நீ என் கூட்டணி ஓட்டு போட்டேன்னா நான் முதலீடெல்லாம் நிறைய கொண்டு வரேங்க அப்படின்னு சொல்கிறாரு.
நான் இது குடியாட்சி தத்துவத்திற்கு எதிராக இருக்கிறது என்று நினைப்பேன்னா, இல்லை சரி இந்த அளவுக்கு போட்டால் இங்கே வேலை கீழே கிடச்சுன்னா நம்ம இந்த மாதிரி 12 மணி நேரம் வண்டி ஓட்ட வேணாம்னு நினைப்பேன். சொல்லுப்பா. வேலை வாய்ப்பை தான் சார் நினைப்பாங்க. அப்படி வேலை வாய்ப்பை நினைப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக, குடியாட்சி தத்துவத்தை பற்றி கவலைப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக. இந்த குடியாட்சி என்னன்னே அவங்களுக்கு தெரியாது சார். அவங்களுக்கு வேலை கிடைக்குதா அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. புரியுதா? இதுக்கு தான் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட். பாராளுமன்றம் முதல் பஞ்சாயத்து வரை நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கணும்னு சொன்னாங்களா 2017? தட் இஸ் வாட் தே ஆர் டூயிங். புரியுதா? ஸோ ஏடிஎம்கே என்டிஏ ஒரு ஷேப்புக்கு வந்துருச்சு, டிஎம்கே ஒரு ஷேப்புக்கு வந்துருச்சு, டிவிக்கே சீக்கிரமாக ஷேப் பண்ணப்படும். சரியா? வரக்கூடிய நாட்கள் மிகவும் பரபரப்பாக இருக்கும். சரி, இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ண அனுபவம் எப்படி இருந்துச்சு? திடீர்னு உட்கார சொல்லிட்டீங்க. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி பேசவே மாட்டேன், நான் ஏதோ அமைதியாகவே இருப்பேன். கேமரா முன்னாடி பேசுகிறது ரொம்ப பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் நான் ஏன் இங்கே உட்காந்தேன்னா, மக்களுக்காக பேசுகிறோம், உண்மையை மட்டும் பேசுகிறோம், எந்த பொய்யும் பேசல. நிறையா பிரச்சனை வருது, அதையும் தாண்டி பேசிகிட்டே இருக்கீங்க. அதனால இந்த சீட்டில் உட்கார்றது வந்து எனக்கு இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு உடனே நான் எதுவுமே சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டேன். ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த சீட்டில் உட்காந்தது. சந்தோஷம். பைக் சார். சார் நான் ஏற்கனவே ஒரு தடவை அரசியலில் உட்காந்துருக்கேன். அதையும் தாண்டி புதுசாக திடீர்னு வந்து உட்கார சொன்னதுனால என்ன பேசு என்னன்னே தெரியல. ஆனால் இருந்தாலும் வந்துட்டு உண்மையை பேசுகிறோம் அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியுது. அதனால் ஒரு சந்தோஷமாக தான் சார். ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நீங்கள் தான் நிகழ்ச்சியில் உட்கார போகிறீங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேன்றதுனால உங்கள் தடுமாற்றங்களை எல்லாம் நானும் பொறுத்து கொண்டேன், மக்களும் பொறுத்து கொள்வார்கள். அடுத்தடுத்த நாளில் நிறைய நியூஸ்லாம் படிச்சுட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். சரியா? நன்றி சார்.